அன்பு மகன் ஜார்ஜுக்கு உன் அம்மாவின் 1000 முத்தங்கள். நீ அயராது உழைக்கும் ஆற்றல் படைத்தவன். கல்லூரியில் நீ முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்படுவாய் என்பதில் எனக்கு எள்ளளவும் ஐயமில்லை. நீ என்னை காண தவித்துக் கொண்டிருப்பாய் என்பது எனக்கு தெரியும். நான் உன்னை காண துடிக்கிறேன். உன் அன்புள்ள அம்மா. ஒரு சின்ன பறவை ஒரு சின்ன பறவை அன்னையை தேடி வானில் பறக்கிறது. ஒரு சின்ன பறவை அன்னையை தேடி வானில் பறக்கிறது. அதன் சிந்தனையெல்லாம் தாயவள அன்பு தேனில் குளிக்கிறது. ஒரு சின்ன பறவை காலை பொழுதில் பனித்துளி எங்கும் பன்னீர் தெளிக்கிறது. காலை பொழுதில் பனித்துளி எங்கும் பன்னீர் தெளிக்கிறது. நெல் காற்று குளிர்ந்து வீசிடும் போது உள்ளம் சீர்க்கிறது. ஒரு சின்ன பறவை அன்னையை தேடி வானில் பறக்கிறது. அதன் சிந்தனை எல்லாம் தாயவள அன்பு தேனில் குளிக்கிறது. ஒரு சின்ன பறவை அன்னை என்பது மானுடமல்ல, அதுதான் உலகத்தில் தெய்வீகம். அன்னை என்பது மானுடமல்ல, அதுதான் உலகத்தில் தெய்வீகம். அன்றவள் சொன்னது தாலாட்டல்ல, அன்றவள் சொன்னது தாலாட்டல்ல, ஆன்மா பாடிய சங்கீதம். ஆன்மா பாடிய சங்கீதம். வேதம் என்பது வேறெதும்
அல்ல தாயவள் கூறிய உபதேசம். விண்ணில் இருப்பது சொர்க்கமும் அல்ல, விண்ணில் இருப்பது சொர்க்கமும் அல்ல, அதுதான் அன்னையின் மலர் பாதம், அதுதான் அன்னையின் மலர் பாதம். ஒரு சின்ன பறவை அன்னையை தேடி வானில் பறக்கிறது, அதன் சிந்தனை எல்லாம் தாயவள் அன்பு தேனில் குளிக்கிறது. ஒரு சின்ன பறவை ஃபாதர். ஜார்ஜ், சௌக்கியமா இருக்கியாப்பா? இருக்கேன் ஃபாதர். எங்க வீட்டுக்கு போயிருந்தேன், வீடு பூட்டி இருக்கு. அம்மா எங்க ஃபாதர்? அதோ. நீங்க உலகமாதான் சொல்றீங்க, நான் என்ன பத்தி ஏழு தாயை கேட்கிறேன். ஜார்ஜ், இது வரைக்கும் உனக்கு தந்ததா இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ தாயும் இல்லாம போயிட்டாங்கப்பா. Almighty God, Almighty God, you command us to honor mother. you command us to honor mother. In your mercy, In your mercy, forgive the sins of my mother, forgive the sins of my mother, and let me one day see her again and let me one day see her again in the radiance of eternal joy. the radiance of eternal joy. என்னால நம்பவே முடியல ஃபாதர். நேத்து கூட அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வந்துச்சு. யார்? நேற்றுக்கு தான் அந்த லெட்டர் உனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே உங்க அம்மா அந்த லெட்டர் உனக்கு எழுதிட்டாங்க. எங்கே உன் பட்டப்படிப்புக்கு பாதிப்பு ஏற்பட்டுடுமோங்கிற பயத்துலதான் உனக்கு தகவல் கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. நீ முதல் மாணவனா தேறி பட்டம் வாங்குவேங்கிறதுலதான் உங்க அம்மாவுக்கு எவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை. எப்படியோ அவங்க இஷ்டத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டு வந்து நிக்கிற ஒரு தாயின் ஆத்மா சாந்தி அடையறதுக்கு இதை விட வேற என்னப்பா வேணும்? வா போலாம். ஃபாதர், கோயில் பூரா தேடிட்டேன். எங்க போயிருந்தீங்க? மதனவாடிக்கு போயிருந்தேன்ப்பா. ஓ, இறந்து போன ராஜாவுக்காக பிரார்த்தனை பண்ண போயிருந்தீங்களா? ஏ ஃபாதர், வாட்ட பிட்டி, உல்லாசமான பூங்கா, ஒய்யாரமான அரண்மனை, ஏராளமான பணம், எக்கச்சக்கமான சொத்து, இவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம்? ராஜாவுக்கு பேர் சொல்றதுக்கு ஒரு வாரிசு கூட இல்லைங்கிறத நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு ஃபாதர். சட்டப்படி இல்லாம இருக்கலாம், ஆனா நியாயப்படி இந்த ராஜாவுக்கு சில பிள்ளைங்க இருக்கிறதா ஊர்ல பேசிக்கிறாங்களே. அப்படியே ஃபாதர்? ஆமாப்பா, அவங்க எல்லாம் சிதறி சின்ன பின்னமாயி மூளை கொத்தரா போயிட்டாங்களாம். அதை கண்டுபிடிச்சு அவங்களை ஆதரிக்க வேண்டிய ராஜாவே இறந்து போன பிறகு அந்த புனிதமான பணியை வேற யாரால செய்ய முடியும்? ஆமா, எதுக்கு என்ன தேடின? நான் வெளியூர் போறேன் ஃபாதர், உங்ககிட்ட சொல்லிட்டு போறான வந்தேன். ஃபாதர், அம்மா மறந்துட்டு இந்த ஊர்ல என்னால இருக்க முடியல. சூழ்நிலையை மறக்கிறத கொஞ்ச நாள் வெளியூர் போயிட்டு நினைக்கிறேன். மெட்ராஸ்க்கு ஒரு டிக்கெட் சார்.
என்ன கொள்ளாதே, என்ன கொள்ளாதே. மதன மாளிகையின் வாசிகளை தேடி போயிட்டு இருக்கேன். அந்த பாரம்பரியத்துக்கு சொந்தமான குழந்தைகளை ஒண்ணு சேர்க்க போறேன். புனிதமான அந்த காயத்தை கெடுத்துறாதே, என்ன கொள்ளாதே, என்ன கொள்ளாதே, என்ன கொள்ளாதே. சார், யார் சார் உங்களை கொல்ல வந்தது? அதோ அவன்தான். என்னடா இவன் குடிக்கிட்டு தமாஷ் பண்றான்னு பாக்குறியா? நீங்க தமாஷ் பண்ணுங்க, பாத்ரூம் மட்டும் வெளியே வந்து பண்ணுங்களா? வர்றேன், எனக்கு என்ன பயமா? நான் ரொம்ப ஸ்டெடி. உனக்கு எது வேணும்னாலும் நேர அடையாள கோடீஸ்வரன் காலனிக்குமா, ஜக்கும் ஐயா பார் சொல்லுங்க. என்னவோ மதுரை மாளிகை வாசிகளை பத்தி பாத்ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன வேணாது? அத்தனை காட்டுறியா? நீங்க சத்தம் போட்டு கத்துனீங்களே, அத்தோட விட்டுடு. அந்த ரகசியத்துக்கு கேட்காத. என் முஸ்லிம் போனாலும் நான் சொல்ல மாட்டேன். என்ன ஏமாத்திக்கணும், ஒருத்த கோடிக்கணக்கான ரூபாய் அடிச்சுட்டு போனா விட்டுடுனா யாரு? நாளைக்கு அந்த பிரகாஷ் பையன் என்ன தெரிக்கணும் வந்துதானே ஆகணும். இத பாத்தியா என் கோட்டு, கரெக்டா? இத பாத்தியா என் பேண்ட், எல்லாத்தையும் கண்ட இடத்துல போட்டுன்னு அந்த டைரிய போட்டனா அது மட்டும் பத்திரமா இங்கதான். பாத்ரூம் இருக்கு. பாத்து பாத்ரூம் இந்த பக்கம் இருக்கு சார். உங்களுக்கு தெரியாதா? என்ன கொள்ளாதே, என்ன கொள்ளாதே. மதன மாளிகையின் வாசிகளை தேடி போயிட்டு இருக்கேன். அந்த பாரம்பரியத்துக்கு சொந்தமான குழந்தைகளை ஒண்ணு சேர்க்க போறேன். புனிதமான அந்த காயத்தை கெடுத்துறாதே, என்ன கொள்ளாதே, என்ன கொள்ளாதே, என்ன கொள்ளாதே. சட்டப்படி இல்லாம இருக்கலாம், ஆனா நியாயப்படி அந்த ராஜாவுக்கு சில பிள்ளைங்க இருக்கிறதா ஊர்ல பேசிக்கிறாங்களே. அப்படியே பாரு. ஆமாப்பா, அவங்கெல்லாம் சிதறி சின்ன பின்னமாயி மூளை கொத்தரா போயிட்டாங்களா. அதை கண்டுபிடிச்சு அவங்களை ஆதரிக்க வேண்டிய ராஜாவே இறந்து போன பிறகு மதன மாளிகையின் வாசிகள் ஒண்ணு சேர்க்க அவர் நினைச்சாரு. நான் நடத்துவேன். மதன மாளிகைக்கும் ஜக்குவுக்கு என்ன சம்பந்தம்? இந்த பிரகாஷ்ங்கிறது யாரு? அவன் எதுக்காக நாளைக்கு ஜக்குவை தேடி வர்றான்? ஜக்கு இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சா அந்த ரகசியங்களை புரிஞ்சுக்க முடியாமையே போயிடுமோ? கரெக்ட் ஜார்ஜ். இப்ப நீ ஜார்ஜுங்கிற ஏழை இல்ல, ஜக்குங்கிற பணக்காரை கோடீஸ்வரன். ஏன் நடிச்சீங்க? அடிக்காம முத்தம் கொடுக்க சொல்றியா? ஏன்டா அறிவு கெட்டவனே, ஒரு நாள் வாடகைக்குன்னு சொல்லி ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு போய் 3 நாள் கழிச்சு வரையே சூட்டுக்காரனுக்கு நான் என்னடா பதில் சொல்றது? இது வாடகை ட்ரெஸ்ஸா? இல்ல, உங்க பாட்டம் தைச்சு கொடுத்தது. கல்யாண ட்ரெஸ். நான் யாரு நினைச்சு பேசுறீங்க? யாரா? மீசையும் கிராப்பையும் மாத்திக்கிட்ட நீ ஜக்கில்ல ஆயிடுமா? இப்ப நீயா கழட்ட போறியா இல்ல நானா கழட்டுவா? நானே கழட்டுறேன். தைரி பெரிய ஆபீசரு. நீ நல்லா இருப்பியா? ரேஷன் கார்டு கொண்டு போய் 50 ரூபாய்க்கு அடை வச்சுட்டியே. என் வீட்டுக்காரர் என்ன போட்டு கொள்றாரு. வாயா, நீயே வந்து பதில் சொல்லு. வாயா, வாயா. நான் ஜக்கில்ல, நான் ஜக்கில்ல. என்னடா சொன்ன? என் முகத்தை பார்த்து சொல்லு. ஏற்கனவே நீ ஜக்கில்லைன்னு சொல்லி என்கிட்ட உதவாக்குறது அதுக்குள்ள மறந்து போயிட்டியா? நான் ஜக்குதான், நான் ஜக்குதான். அப்படி வாடா வழிக்கு. என்னடா ஆளே மாறி வந்திருக்கிற? 3 நாளா ஸ்டேஷன்ல வந்து ஏன்டா கையெழுத்து போடல?
அது வேறயா? என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்கிற? 3 நாளா எங்க போயிருந்த? உண்மை சொல்றா. இல்ல சார், போன இடத்துல நாங்க சொத்துல 10 நிமிஷம் வச்சுக்கோ. அதுக்கு நீ இல்லாத. வாங்க சார், ஸ்டேஷனுக்கே போவோம். இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். நீ நினைக்கிற நேரத்துல இன்ஸ்பெக்டர் இருப்பாரா? காலையில வாடா. நான் தான் அந்த கபாலி. வா குந்து. இந்த கிராப்ப மாத்தின உடனே படா சோக்காதான் கீரை. ஆனா தில்ல குட்டியே, நீ எல்லாம் போலீஸ்க்கு பயப்படலாமா? இருக்கிற நிலைமை பார்த்தா உன்னை கண்டாலே எனக்கு பயமா இருக்கு. ஆமா, கோடீஸ்வரன் காலையில இருக்கு ஏன் பேர் வந்துச்சு? அத்தை கேட்கறியா? தெருக்கோடியில ஈஸ்வரன் ஒரு கலக்கல் வியாபாரி இருந்தார். அவர் எல்லாருக்கும் கடன் கொடுத்தே செத்து போயிட்டார். அவர் ஞாபகார்த்தமா கோட்டீஸ்வரன் காலனின்னு பேர் வந்து. என்ன செய்யாதமா கேட்டுக்கின? அத்தை கூட நீ தானே வச்சுக்கின? அதுவும் நான் தானா? கபாலி, யார் பாது? அந்த பிரகாஷ் என்ன சார் இந்த நேரத்துல வந்துருங்க? உங்கட ஜக்கு. ஐயா, இன்னும் பெருசா பத்து நிக்கிறாரு அந்த கண்ணு தெரியல. என் தூக்கத்துல நீ கேட்டுட்ட? இந்த 100 ரூபா இது நீ வச்சுக்க. ஜக்குவுக்கு தெரியாம அந்த டைரி மட்டும் எடுத்துட்டு வைப்போம். அது உன்னிடா. வரேன். சபாஷ். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. உனக்கு நிறைய பணம் தரேன். இதுதான் வயிறு வளையல. கோச்சிக்காத காமினி, இந்த டைரிக்குள்ள பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள வை அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல, அது எங்க இருக்கு ராஜா? அவர் சாக போற அன்னைக்கு தான் அவரை பத்தி ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். பம்பாயில இருந்து அவர் நண்பரை அவசரமா தந்தி கொடுத்து வரவழைச்சு அந்தரங்கமா பேசிட்டு இருந்தார். உத்தன்ராமன், உன்னை நான் பம்பாயில இருந்து வரவழைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க ராஜா. சின்ன வயசுல நான் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு ரகசியம் இருக்கா? அது மட்டும் இல்ல உத்தன்ராமன், சிம்லாவுல 5 வருஷம் நான் எங்க எஸ்டேட்ல தங்கி இருந்தேன். அப்போ லீலாவதின்னு ஒரு லேடி டாக்டர் சந்திச்சேன். அவகிட்டையும் உங்க மனசை பறி கொடுத்துட்டீங்களா? உன் மனசுக்குள்ள என்ன சபிக்காத உத்தன்ராமன். இளம் வயசு, ஏராளமான வசதிகள், விளைவுகளை பத்தி சிந்திக்காம விளையாடிட்டேன். லீலாவதிக்கு 3 குழந்தைங்க பிறந்தது. அந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு எப்படியோ தெரிஞ்சு போய் அங்க வந்து என்ன பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்புறம் தான் எனக்கு ராஜ பரம்பரையிலேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த ராணிக்கு குழந்தையே பிறக்கல. வேடிக்கை இல்ல? உண்மையிலேயே எனக்கு வாரிசுகள் இருந்தோம். என் பரம்பரை என்னோட முடிய போகுதுங்கிற அவச்சொல்லுக்கு ஆளாயிட்ட பத்தியா? அதை பத்தி கூட நான் கவலைப்படல உத்தரராமன். தனக்கு குழந்தை இல்லையேன்னு என் மனைவி கோயில் கோயிலா போறா. ஆனா எனக்கு பிறந்த குழந்தைகளை ஏத்துக்கவே மாட்டேங்கிற. பாவம், அந்த குழந்தைங்க எங்கெங்க இருக்கோ, எப்படி எப்படி எல்லாம் கஷ்டப்படுதோ, அதுங்களுக்கு என் மேல எவ்வளவு வெறுப்பு இருக்கும். இப்படி பொறுப்பு இல்லாம ஒரு தகப்ப விட்டுட்டு போயிட்டானேன்னு அதுங்களுக்கு தெரிய வரும்போது அந்த குழந்தைங்க என்ன எவ்வளவு கேவலமா நினைக்கும். ராஜா, நோ ராஜா, நோ நோ ராஜா, நோ. No, Your Highness. It's too bad. You should not exert yourself. சாரி டாக்டர், என் ஃப்ரெண்ட் கிட்ட 5 நிமிஷம் நான் மனசை விட்டு பேசணும். ப்ளீஸ். Okay, but don't strain yourself. தேங்க்யூ டாக்டர். செக்ரட்டரி. எஸ் யுவர் ஹைனஸ். வந்தா முன்னாலே என்கிட்ட சொல்லிடு. எஸ் யுவர் ஹைனஸ். உத்தன்ராமன், வா இப்படி உட்கார். இந்த டைரியை பத்திரமா வச்சுக்கோ. அந்த குழந்தைகளை பத்தின எல்லா விவரத்தையும் நான் இதுல எழுதி வச்சிருக்கேன். அங்க அடையாளங்களை கூட குறிச்சிருக்கேன். உத்தன்ராமன், ராணிக்கோ இங்க உள்ள மத்தவங்களுக்கோ தெரியாம நீதான் எப்படியாவது அந்த குழந்தைகளை தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வரணும். ஒரு தகப்பன்
தான் குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சில கடமைகளையாவது நான் செய்ய வேண்டாமா? அது உன் கையில தான் இருக்கு. ஒருவேளை நீ அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு வரும்போது நான் உயிரோட இல்லைன்னா அவங்கள நேரா ஸ்டேட் பேங்க் அழைச்சிட்டு போ. அங்க உனக்கு எல்லா விவரத்தையும் அவங்க சொல்லுவாங்க. விவரம் என்ன? சொத்துக்களுக்கு உண்டான பத்திரங்கள் ஏதாவது கொடுத்து வச்சிருக்கீங்களா? பகிரங்கமா பத்திரம் போட முடிஞ்சாதான் பத்திரிகையில விளம்பரம் கொடுத்த என் குழந்தைகளை நான் கண்டுபிடிச்சிருப்பேன். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர நகைகளை ஒரு பெட்டிக்குள்ள போட்டு அந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கேன். அதை என் குழந்தைங்களை தவிர வேற யாரும் வாங்க முடியாத அளவுக்கு எல்லாம் பக்காவா பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு என்ன சந்தேகம் ஏற்பட்டாலும் இந்த டைரியை பாரு, அதுல விளக்கம் கிடைக்கும். இந்த உதவி எனக்கு செய்தியா உத்தரட்டாமன். என் குழந்தைங்களை கண்ணு முன்னால கொண்டாந்து நிறுத்துவியா உத்தரட்டாமன். கவலைப்படாதீங்க ராஜா, உங்க ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கிறேன். நீங்க நிம்மதியா இருக்கலாம். நீ சொன்னா செய்திருவேன், நிச்சயமா செய்திருவேன். அது எனக்கு தெரியும். இப்பவே என் பிள்ளைங்களை பாக்குற நிம்மதி எனக்கு இருக்கு. இப்பவே என் பிள்ளைங்களை. டாக்டர், ராஜா செத்து போயிட்டார். அவர் உத்தல்ராமன் கையில கொடுத்த டைரி தான் இது. அது எப்படி உங்க கைக்கு வந்தது? அதுவா, பூட்டை உடைக்கிறது, கொள்ளை அடிக்கிறது, இந்த வேலையில எல்லாம் கில்லாடி ஜக்குன்னு ஒருத்த மெட்ராஸ்ல இருக்கான். அவனை போய் நான் பார்த்தேன். உன்னை தேடிக்கின அந்த சார் வந்துக்கிறாரு. என்ன சார்? பாப்பா ஜக்கு சௌக்கியமா இருக்கியா? கீரன், நீ எப்படி? மாடு ஜாலி தான். ஓ ராஜா மேல மூட்டாரு. உச்சதா பிளான் பண்ணி வச்சுக்கினியா? கரெக்ட். என்ன பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. ஜக்கு எங்க ராஜாவோட ஃப்ரெண்டு புத்தன்ராமன் பேரு. பேலஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்காரு. ராஜாவோட காரியங்கள் முடியிற வரைக்கும் அவர் அங்கதான் தங்கி இருப்பாரு. அவர்கிட்ட தான் நீ உன்னோட கைவரிசையை காட்டணும். இதுல என்ன லாபம் இருக்குங்க அப்புறம் சொல்றேன். ஜகு, நீ இப்பவே பரப்பு. பெரிய மனுஷன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நீ நாளைக்கு ஊட்டி பேலஸ் கொண்டு சேர. ஓகே? இந்தா புது ட்ரெஸ் தச்சு. ஒரு நாள் கூத்துக்கு எதுக்கு சார் புச்சா ட்ரெஸ்? நீ மாலை வெட்டு, நான் கவனிச்சுக்கிறேன். எப்படியோ செய், நீ உடனே புறப்படும். ஓகே? நீ போ சார், உனக்கு முன்னாடி நான் இருப்பேன். ஜக்கு, ராஜாவோட ஃப்ரெண்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. பக்கத்துல பாத்தியா ஒரு பொட்டி இருக்கு. அந்த பொட்டியை திறந்து பாரு. அதுக்குள்ள ஒரு டைரி இருக்கும். டைரியை மாத்திரம் எடுத்துக்கிட்டு வா. அந்த டைரியில ஒவ்வொரு பக்கத்தையும் நான் அதுல படம் பிடிச்சுக்கிறேன். அப்புறம் அதை கொண்டு போய் அங்க வச்சிரு. யாரும் நம்ம சந்தேகப்படவே மாட்டாங்க. இவ்வளவுதானே? ஒரு நொடியில வர்றேன். மதுரமாளி வாரிசுகளை நான் தேடிட்டு போறேன். அந்த பாரம்பரியத்துக்கு சொந்தமான குழந்தைகளை நான் ஒண்ணு சேர்த்தா இந்த புனிதமான காரியத்தை கெடுத்துறாது. ஏரியா போட்டோ எடுத்தேன். நான் வேணும்னு எடுத்தேன். பயத்துல கைதவறிப்பட்டு கிளிக் ஆகி போச்சு. உள்ள கொலையில நடந்திருக்கு. அப்படியா? அந்த நெகட்டிவ் கொடு. நெகட்டிவா? பேஸ்ல முக்கியமான போன் எடுத்திருக்கேன். டெவலப் பண்ணி நாளைக்கு தரேன். நீ ஒண்ணு பயப்படாத. நீ மெட்ராஸுக்கு போ. இப்ப டைரி கொடு. நாளைக்கு டெவலப் பண்ணி நான் நெகட்டிவ் தரேன். நானும் நாளைக்கே டைரி தரேன். ஜக்கு ஜக்கு நான் அவனை கூப்பிட்டுட்டே இருக்கேன். அவன் இந்த டைரியோட ஓடி போய் ரயில் ஏறிட்டான். ஓஹோ, ரயில்ல இருந்து விழுந்து செத்த ஜக்கு இவன் தானா? அந்த நெகட்டிவ கொடுத்து டைரி வாங்க போனீங்களா? சீச்சே, நைட்டே கொடுப்பனா? அவன் குடுமி நம்ம கையில இருக்கணுமே. அந்த ஜக்கு போய் தூங்கும் போது அவனுக்கு தெரியாம இந்த டைரி எடுத்துட்டு வந்துட்டேன். டைரியத்தான் நீ எடுத்துட்டு வந்த. அதுல இருந்த முக்கியமான பேப்பர்லாம் என்கிட்ட இருக்கு. உன் குடிமை என் கையில் இருக்கணுமே. ஜகு, ஒழுங்காத கொடுத்துடு. அனாவசியமா என்கிட்ட மோதாத. உத்தன்ராமனை கொலை செஞ்சது நீதானே. நான் உன்னை போலீஸ்ல மாட்ட வச்சிருவேன். அதை செய்ய சொன்னது நீதான். உன்னை போலீஸ்ல மாட்டி வைக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஜகு, சும்மா தமாஷ் பண்ண. நான் உன்னை ஏமாத்துவனா? உன் கையில இருக்கிற குறிப்புப்படி நாமளே 4 பசங்களை தயார் பண்ணி பேங்க்ல இருந்து நிறைய வாங்கிடுவோம். இதுல உனக்கும் பாதி பங்கு உண்டு. என்ன சொல்ற? அது தப்பு. இந்த டைரியில் இருக்கிற குறிப்புப்படி ராஜாவோட உண்மையான குழந்தைகளை ஒண்ணு சேர்ப்போம்னு சொல்லு. அதுல எனக்கு பங்கு உண்டு. என்னடா, நேத்து வரைக்கும் பொறுக்கியா இருந்த, இன்னைக்கு திடீர்னு புத்தர் ஆயிட்ட? ஊர்ல உள்ள பசி பட்டினியை பார்த்து புத்தருக்கு ஞானோதயம் வந்தது. உத்தன்ராம கொலைக்கு அப்புறம் எனக்கு ஞானோதயம் வந்து வச்சுக்கேன்.
ஒரு நல்லவோட எண்ணத்தை நிறைவேற்ற இன்னொரு நல்லவர் புறப்பட்டாரு. இப்ப 2 பேருமே இல்லாம போயிட்டாங்க. அவங்க ஆத்ம சாந்திக்காகவாவது நாம் 2 பேரும் நல்லவங்களா இருந்து அந்த நல்ல காரியத்தை நிறைவேற்றி வைப்பேன். நீதான் நான் தான். என்ன சொல்ற வாத்தியாரே? ஓகே டாக்டர். அதுல என்ன எழுதிருக்கு படி. சிம்லாவில் டாக்டர் சங்கரதாஸ் நர்சிங் ஹோமில் தான் நான் லீலாவதியை சந்தித்தேன். அங்கு அவள் டாக்டர் சங்கரதாஸுக்கு உதவி டாக்டராக பணியாற்றி கொண்டு சென்று டாக்டர் சங்கரதாஸை விசாரித்தால், டாக்டர் गुड इवनिंग, प्लीज बी सीटेड. आप तबीयत क्या हो गया? எங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. மதன மாளிகை ராஜாவோட செக்ரட்டரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பார்த்து பேசலாம்னு வந்திருக்கோம். எஸ் ஐ சி. அந்த ராஜா தான் இறந்து போயிட்டாருன்னு பேப்பர்ல பார்த்தேனே. ஆமா டாக்டர், அவர் சின்ன வயசுல செஞ்ச தவறுக்காக கடைசி காலத்துல ரொம்ப வருத்தப்பட்டார். பிராயச்சித்தம் பண்ற மாதிரி அந்த குழந்தை சொத்து எழுதி வச்சிருக்காரு. அவங்களை தேடி கண்டுபிடிச்சு அந்த சொத்து ஒப்படைக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். அந்த பிள்ளைகளை பத்தின விவரம் உங்களுக்கு தெரியும். ராஜா டைரியில குறிப்பிட்டிருக்கு. எத்தனையோ வருஷமாச்சு. லீலாவதி இறந்த பிறகு அந்த குழந்தைகள்லாம் இங்கேதான் இருந்தாங்க. யார் யாரோ எடுத்துக்கிட்டு போய் வளர்க்கறேன்னு சொன்னாங்க. அவங்க அட்ரஸ் எல்லாம் நான் குறிச்சு வச்சிருக்கேன். தேடி பாக்குறேன். இந்த புட்டியில தான் அந்த 3 குழந்தைங்களோட அட்ரஸ் எல்லாம் வச்சிருக்கேன். என்னன்னே புரியல. ஒரே புதிரா இருக்கு. அவன் யாரா இருக்க முடியும்? அவன் இதுக்கா அட்ரஸ் போட்டு எப்படிட்டு ஓடணும்? அதே நீ என்ன செய்ய நினைச்சியோ அதே தான் அவனும் செய்ய நினைச்சிருப்பான். பிள்ளைங்களை நாங்க தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புதுசு ஆபத்துகள் முளைக்குது. டாக்டர், அந்த பிள்ளைங்களை யார்கிட்ட கொடுத்தீங்க? அவங்க எங்க இருக்காங்க? தயவு செஞ்சு ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. எப்ப இருந்த விலாசம் இப்ப எப்படி ஞாபகம் வச்சிருக்க முடியும்? பட் ஒன் திங் ஐ ரிமெம்பர். இந்த கிளப் டான்சர் எலிசபெத்னு ஒருத்தி சிம்லாவுக்கு வந்த இடத்துல உடம்பு சரியில்லைன்னு இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருந்தா. ஆனா போறப்ப ஒரு பொண்ணை எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா. பட் அவகிட்ட குழந்தைய கொடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. எப்படியோ ஸ்டாஃப் ராஸ் எல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கிற விஷயமே பின்னாலதான் எனக்கே தெரிய வந்தது. அந்த குழந்தை பேரு கூட லட்சுமி. இப்ப ரொம்ப பிரிவலா வளர்ந்திருப்பா. போனது கிளப் டான்சர்னா அவன் அந்த பொண்ணி அதே தொழில தான் தயார் பண்ணிருப்பான். எலிசபெத் வளர்த்த லட்சுமி கிளப் டான்சர் பம்பாய். Under a mango tree, on the banks of the Kaveri, moonbeams peeping through, you gave me a garland of sweet malligaipu. Tender shoots of a golden dream reach to the sun to replace you in my life. There is none. Mango trees in blossom, the mango trees in fruit. Under the mango tree for you, I wait with your garland of sweet malligaipu. Under a mango tree, on the banks of the Kaveri, moonbeams peeping through, you gave me a garland of sweet malligaipu. Why are you so quiet? Just take this malligaipu and sing along with me, okay? Ba-dum-dum-dum-dum, ba-dum-dum-dum-dum, sh-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 
Mango trees in blossom, the mango trees in fruit. Under the mango tree
I wait with your garland of sweet Malligay poo. Tender shoots of a golden dream reach out to the sun to replace you in my life. There is none. Under a mango tree, on the banks of the Kaveri, moonbeams peeping through, you gave me a garland of sweet Malligay poo, Malligay poo, Malligay poo. Can I help you, sir? No, we want to help the dancer. Dancer? சந்தேகப்படுறான். ஓ, தமிழா? ஆமா, ஊட்டில இருந்து டான்ஸரை பாக்குறதுக்காக நாங்க வந்திருக்கோம். எதுக்காக? அதெல்லாம் உனக்கு ஏயா? நம்ம ஊராளா இருக்கா, கேட்டா கொண்டு விட வேண்டியதானே? சார், தப்பான பொண்ணு இல்ல சார் இது. கலையார்வத்தால் ஆட வருது. உங்களுக்கு ஏன் சாமி இந்த வேலை? என்னையா பேசுற நீ? இவரை பார்த்தா கெட்டனத்தோடு வந்த ஒரு மாதிரியா தெரியுது. யார் தெரியுமா? ஸ்ரீலஸ்ரீ திருப்பெருந்திரு தம்பிரான் நம்பி தகுடுத்தான் நம்பி கேள்விப்பட்டிருக்கியா? கோணாம்பட்டி கொப்பராம்பட்டி வேகுப்பட்டி வேந்தம்பட்டி பாடிப்பட்டி தாடிப்பட்டி செம்மாம்பட்டி புதுப்பட்டி இதெல்லாம் இவர் கரடிபட்டு உருவான பெரும் பட்டியலையா. இவர் கோபத்துல பார்த்தார்னா பூமி அதிரும், உஷில பார்த்தார்னா பூ மலரும், பூனக்கண்ண மூணி ஞானக்கண்ண திறந்தார்னா பூர்வாங்கத்தையே புட்டு புட்டு வச்சிருவாரு. இறந்த காலம் இவரை கேட்டுக்கிட்டு தான் போகும், எதிர்காலம் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் வரும். நான் இப்ப என்ன செய்யணும்? முதல்ல அந்த டான்ஸரை கூட்டிட்டு வா. ஓகே. பையன் அசந்துட்டான். பின்ன உண்மையான லட்சுமியை கண்டுபிடிக்கிறது அவளை சொல்லலாம். இது பிரகாஷ், அவளுக்கு இடது காலில் 6 வரலாம். அவங்க அப்பா எழுதியிருக்காரு. அப்படியா? அவ காலையே நான் பார்க்கலையே. வர வர காலகவனி காலகவனி. அவனுக்கு காலையே காணண்டா. ஜென்டில்மேன், who are you? எதுக்காக என்ன பார்க்கணும்? குழந்தை, ஸ்ரீலஸ்ரீ திருப்பெருந்திரு தம்பிரான் நம்பி தகுடுத்தான் நம்பி யார் தெரியுமா? கருணாக்கு கமல் தீட்சிதருடைய டைரக்ட் வாரிசு, அருள்வாக்கு அம்பிகா தேவியின் அக்கா மகன். சாட்சாத் நான் தான். அப்படியா? நீங்க சொல்ற யாரையுமே எனக்கு தெரியாது. அதனால என்ன, இப்ப தெரிஞ்சுக்கலாமே. சாமுதிரிகா லட்சணத்துல சகல உலகத்தையும் ஸ்கேல் போட்டு அளக்கக்கூடிய அபார சக்திய 5 விரலுக்குள் அடக்கி வச்சிருக்காருவா இவர். இப்ப பாரு சுவாமிகளே, உங்கள் ஞானக்கண்ணை திறந்து இக்குழந்தையை சற்று பாருங்கள். மிருகசீரிடம் மீனம் மிதுனம், அஸ்வனி அனுஷம் ரிஷபம், ராகு அந்தண்ட கேது இந்தண்ட சுக்கரன் எந்தண்ட. யார கேக்குறீங்க? மிஸ்டர், I don't believe in ஜோசியம். That's all nonsense. What? என்ன வார்த்தை சொன்ன? ஐயாவின் அது தெரியாம, அதனோட பொருள் புரியாம இப்படி எல்லாம் பேசக்கூடாதம்மா. சுவாமிகளே, இக்குழந்தையை மறுபடியும் மன்னித்து விடுங்கள். உங்கள் அந்தர் தியானத்திலிருந்து விழித்தெழுந்து இக்குழந்தையின் பெயர் பட்டென்று சொல்லுங்கள் பார்க்கலாம். லக்ஷ்மி. சுவாமி, இந்த பெண் ஒரு நாட்டிய பரம்பரை சேர்ந்தவள் தானா? இல்லை, ராஜ பரம்பரையை சேர்ந்தவள். அதற்கு ஏதேனும் ஆதாரம் உண்டா? உண்டு. ராஜ பரம்பரையை சேர்ந்த இந்த லட்சுமிக்கு இடது காலில் 6 விரல்கள். இதுவே அவள் மறுக்க முடியாத ஆதாரம். இப்ப என்னமா சொல்ற? உன் இடது கால்ல 6 விரல் இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமா? Yes, முடியும். Look here. எனக்கு 5 விரல் தான். நீங்க தேடி வந்த லட்சுமி வேற. I am ராஜலட்சுமி. நீங்க போலாம். பம்பாய்க்கு வந்ததே வேஸ்ட். இல்ல, அதான் ப்ராப்பர் ரூட். கண்டுபிடி வராத. அவதான் கிளீனா சொல்லிட்டாளே, நான் லட்சுமி இல்ல ராஜலட்சுமி அப்படின்னு. அவளை எடுத்து வளர்த்த எலிசபெத்தும் செத்து போயிட்டா. பின்ன யார போய் விசாரிக்குங்கிற? நான் ராஜலட்சுமி, நீங்க தேடி வந்த லட்சுமி வேறன்னு சொல்லும் போது அந்த லட்சத்தி இவளுக்கு தெரியும்னு அர்த்தம். தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? அவ மனுஷனையும் மதிக்க மாட்டீங்களா, பணத்தையும் மதிக்க மாட்டீங்களா? அவ வாயில இருந்து ஒரு ரகசியத்தை வாங்குறதுக்குள்ள நமக்கு வயசாயிடும் போல் இருக்கு. இது பாரு, பேசாம ஊருக்கு போலாம். ஊருக்கு போய் நிறுத்து, அங்கேயே நிறுத்து. எப்பயாவது இந்த ராஜலட்சுமி கிட்ட இருந்து ரகசியத்தை தெரிஞ்சுக்காம நாம பம்பாய் விட்டு போக போறது இல்ல. Promise, promise, promise. Know your future for 5 rupees only. Promise, please. Know your future for 5 rupees. Your girlfriend, your happiness. Eh? Promise, 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 promise. Hey, proceed. Okay.
ப்ளீஸ். ஓ ஷோர். மிஸ்டர், யாரை கேட்டு என்ன போட்டோ எடுத்தீங்க? Give me the negative. நான் உங்களுக்கு எடுக்கலையே, ஆன்ட்டி எடுத்தேன். இல்ல ஆன்ட்டி? Yes. Oh, I see. Watchman. வாட்ச்மேன். ஐயோ, நாடி தளருது. He is very serious. அவருக்கு நீச்சல் தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. அப்படியெல்லாம் சொல்லி நீங்க தப்பிச்சுக்க முடியாது. இவன் செத்து போயிட்டா அதுக்கு நீங்க தான் காரணம். டாக்டர், சேவ் ஹிம். காப்பாத்துங்க டாக்டர். God will save him. ஆண்டவன் காப்பாற்றுவாரா? My son, my... Don't worry, mummy, don't worry. மேடம், ஆஸ்பத்திரி கொண்டு போனா இது போலீஸ் கேஸ் ஆயிடும். இங்கேயே விட்டு போனா இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடும். எங்க கொண்டு போறது? ஏன் வீடு பரவாயில்லையா டாக்டர்? ஓகே ஓகே மம்மி. மிஸ்டர், மிஸ்டர், டாக்டர், அவரை காப்பாத்துங்க டாக்டர். டவுட்ஃபுல் கேஸ். டவுட்ஃபுல்? என்ன நீங்க வைத்தியம் பண்ணாம டவுட்ஃபுல்னு சொல்றீங்க? சீக்கிரம் போய் இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க, போங்க. ஓகே. என்ன மாத்திரை எழுதி கொடுத்த பிரகாஷ்? லேசா ஜுரம் வர மாதிரி இருந்தது. பயத்திலையா? அவில் டேப்லெட் எழுதி கொடுத்த. அவிலா? அப்ப நான் சாப்பிடலாம். Give me also too. I feel it cold. எதையும் விடாதீங்க. ஏன் அலையறீங்க? வாங்கிட்டு வரட்டுமே. பிரகாஷ், மெயின் ஆஃப் ஆயிடுச்சு போல இருக்கு. நீ ராஜலட்சுமி லவ் பண்றதுக்கு மின்சாரமே உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அவ வந்த உடனே நல்லா கட்டி பிடிச்சுக்க. டாக்டர். ஹரியப் ஹரியப். எஸ். ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாமா. சீக்கிரம் மேக் இட் ஸ்னாப்பி. கம் குயிக். இத உன் கையால் நீயே குடுமா. You'll be all right once for all. Okay. That's nice. இதமா மாத்திரை சாப்பிட்டானா? சாப்பிட்டாருங்க. அப்பாடா, பழச்சுக்குவா இனிமே. அப்பாடா. God saved you. என்னமா இது? தூக்க மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்க? ஆமா, இருட்டுல கடைக்காரன் தெரியாம மாத்தி கொடுத்துட்டான் போல இருக்கு. நல்ல வேளை பாதி மாத்திரை இதுல உந்துருச்சு. இல்லைன்னா நாங்க அத்தனையும் சாப்பிட்டிருப்போம். ஐயோ, அந்த தண்ணியை நான் குடிச்சிட்டேனே. பேஷ், இப்போ நம்ம 4 பேரும் தூங்க போறோம். நாம தூங்கினா பரவாயில்லையே, அவன் தூங்கப்படாதே. தூங்கினா உயிருக்கு ஆபத்தாச்சே. போமா போமா, காப்பாத்தோம். போமா, போய் பாரு. மிஸ்டர், மிஸ்டர், இங்க பாருங்க. மிஸ்டர், லுக் அட் மீ. மிஸ்டர், பேசுங்க. பேசுறேன். அதுக்காக தானே. அவனை எழுப்புமா. தூங்கிட போறான், எழுப்பு. ராஜலட்சுமி, ஒரு பாட்டு பாட. பாட்டா? ஆமா. நாம் இருக்கும் இடம் தனிமை. நம் இருவருக்கும் இளமை, நாம் இருக்கும் இடம் தனிமை. இன்று எனக்கு மீது புதுமை, சொல்ல இடம் தருமா எந்தன் பெண்மை.
ஆனது அதில் பூவுடல் தடுமாறுது. லா, 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 லா. அவரேதான். இந்தாங்க காஃபி. மிஸ், அந்த போட்டோ இருக்கிறது யாரு? எங்க அப்பா. அப்பாவா? உங்க அப்பா பேரு? முத்தண்டராமன். தன்னுடைய ஃப்ரெண்ட பார்க்க ஊட்டிக்கு போயிருந்தாரு. அங்க எந்த பாவியும் அவரை கொலை பண்ணிட்டான். போலீஸ்காரங்க தீவிரமா துப்பு துலக்குறாங்களாம். பிரயோஜனம், செத்து போன எங்க அப்பா கிடப்பாரா? ஜக்கோ, அப்பனை கொலை செஞ்சுட்டு மகளை காதல் பண்ற, புரியுதா? இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சிருவா. புறப்படு, இந்த இடத்த விட்டு சொல்லிக்கா ஓடி போயிடலாம். என்ன தைரியம் உனக்கு? ஓடி போலாம் சொல்ற, நீ பேசாம உட்கார்ந்துட்ட. பிரகாஷ், நாடகமாடி அவன் மனசுல காதலிச்சு ஏற்படுத்திட்டு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அந்த வருத்தம் இல்ல. ஒரு நல்ல ஒரு மகளுக்கு ஆதரவா இருக்க போற நினைச்சு சந்தோஷப்படுறேன். இதை பாரு, இனிமே அவளை காதலிக்கிறது மட்டும் இல்ல, அவ சம்மதிச்சா கல்யாணம் பண்ணிக்கவும் தயாரா இருக்கேன். அத என் கடமையாவே நினைக்கிறேன். தம்பிரான் நம்பி தகுடு தொட்டான் தம்பி, நீங்க தானா? நல்ல நடிப்பு. என்ன காதலிக்கிறது அப்படித்தானா? அந்த நாடகம் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. அது சரி, இப்படி எல்லாம் நடிச்சு அந்த லட்சுமிய சந்திக்க வேண்டிய அவசியம்? ராஜாவோட பிள்ளைங்கள்ல லட்சுமி ஒருத்தியாச்சே, சொத்துல ஒரு பங்கு அவளுக்கும் கிடைக்கணும்ல. என் ஃப்ரெண்ட் லட்சுமிக்கு சொத்து கிடைக்க போறத நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவளை வளர்த்தாங்களே, அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. காதலிச்ச ஒருத்தனும் கைவிட்டு போயிட்டான். ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் கஷ்டப்படுறா தெரியுமா? ஆமா, இப்ப எங்க இருக்கா தெரியுமா? கார்வார்ல. போன வாரம் கூட எனக்கு லெட்டர் எழுதி இருந்தா. ரொம்ப கீழ் மட்டத்துல மீன் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுல எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல. காரணம், என் குழந்தைய நான் நல்ல முறையில படிக்க வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு எழுதி இருந்தா. எப்படியோ அவ கஷ்டமெல்லாம் தீர போகுது. அந்த நல்ல காரியத்தை நீங்க செய்ய போறத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் பெட்டியில இருந்து நீ டைரி எடுத்துடலாம், ஆனா என் பிடியில இருந்து நீ தப்பிக்க முடியாது. லட்சுமி கார் வாழ்களா, புறப்படு போலாம். ராஜி, என்ன இது சின்ன குழந்தையாட்ட கண் கலங்கிட்டு? உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றத்தானே போறேன். அது நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன் பக்கத்திலேயே இருக்க போறேன், நீ என் பக்கத்திலேயே இருக்க போறேன். எங்க போயிட்டு வாங்கன்னு சிரிச்ச முகத்தோட சொல்லு பாக்கலாம். புறப்படுறா, நேரம் ஆச்சு. பிளீஸ் போயிட்டு வாங்க. குட் பாய். ஏரியாவில தான் 6 பேர் லட்சுமி மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காளாம். வா போய் தேடி பாப்போம். क्या दुनिया है, अकेली औरत जी नहीं सकती. மீன் வியாபாரம் செஞ்சு பழைக்கலாம். நீங்க வந்தா தனியம் பிடிச்சவனுங்க கல் एक बार आज एक बार बिकता है. நேத்து ஒரு வேலை விக்கிறானுங்க, இன்னைக்கு ஒரு வேலை விக்கிறாங்க. कैसे के भगवान जाने. अरे भगवान, ये भगवान, वो भगवान. ஊர்ல உலகத்துல புருஷ மண்டாட்டியோட அவளுங்க வாழ்றானுங்க. ஏன் தலையெடுத்து நான் ஒண்டியாவே அலைஞ்சு ஒண்டியாவே உழைச்சு உழைச்சு ஓடா போய்கிட்டு இருக்கிறேனே. அரே பகவான், ஏ பகவான், ஓ பகவான். एक दो तीन चार அஞ்சு ஆறு. ஐயோ, பெரிய பெரிய கருவாடு 3 கருவாடு காய வச்சிருந்தாயே, எந்த பயலோ
சிரிக்கிய எடுத்துட்டு போயிட்டாங்களே. அவங்க தின்னவங்க வாயெல்லாம் வெந்து போகும், அவங்க வயிறெல்லாம் புண்ணு வைக்கும், அவங்க நாசமா போகும். बर्बाद हो जाओ, बर्बाद हो जाओ. अरे लक्ष्मी, अरे चिट्टे जिप तू काली देखता तू, नहीं है कतरे, वो चोरी किया उसको काली देखती हूँ. जो चोरी किया उसको काली देखता तू, समझे? मैं ऐसे काली देखती हूँ, समझे? अरे क्यों काली देंगे? नहीं है बड़ा काम है, मैं फिर ये काली देंगे. किन्नड़ी हाँ ये जो करवाड़ा गाने में क्या सिरकिया எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்க வச்சா என்ன கட்டா ஹோ அடிப்பாடி இவதான் இந்த இடத்துக்கு ரொம்ப பெரிய குத்தக்காரி வந்து காணும் காணும் எப்ப பாரு காணும். ஆமடி காணும்னா சொல்ல வேண்டி காணும் தான். கருவாடு காணும், மீன் காணும். அடிப்பாடி பிடாரி பெருசு பெருசு காணும். கையாட்டாதிரி ஒடிச்சிருவேன், கத்தி குத்து கோலை கை அச்சா பொடி லுச்சா. ஆளாளுக்கு மதிச்சு ஆம்பளைக்கு வரைக்கும் உங்க சண்டையை கொண்டாந்துறீங்க போல இருக்க. நம்ம நீ போ. कल्लाना मच्छे मच्छे बराबर देखता हूँ, समझे? मैं भी देख लूंगी, समझे? லுங்கி வேஸ்டின்னு லட்சுமி என்ன தகராறு? அடே வவ்வாலு, ஒன்ன அடிச்சு காய போட்ட மாதிரி இம்புட்டு இம்புட்டு நீளத்துல 3 கருவாட்டை காணண்டா. என்ன அடிச்சு காய போட்ட மாதிரியா? கொஞ்சம் அசந்தா என்ன அடிச்சு அறுத்து ஒரு துண்டை வறுத்து சாப்பிடுவே நீ? பின்ன என்ன? அடே உனக்கு தான் தெரியுமே, நான் ஒண்டி கட்டையா தனியா இருந்து வாய கட்டி வகுத்த கட்டி என் புள்ளைய காப்பாத்தணுமேன்னு கருவாட்டு வியாபாரம் பண்றேன். அதை திருடுறானுங்களே பாருங்க, நாசமா போக. லட்சுமி, ஒரு வேளை கருவாட்டை இவர் திருடி இருப்பாரோ? லட்சுமி, சத்தியமா நான் கருவாட்டை திருடவே இல்ல. லட்சுமி, சத்தியமா நான் திருடல. எவன் திருடுனானோ என் கருவாட்டை திருடுனவே இப்படியே போவான், இப்படியே போவான், இப்படியே போவான். லட்சுமி, 3 கருவாட்டுக்கு 3 வாட்டி மண்ணள்ளி இறக்கிட்டேன். 3க்கு 3 சரியா போச்சு. 4வது வாட்டி மண்ணுல கைய வச்ச மரியாதையா இன்னொரு கருவாட்டை எடுத்து அப்படி வச்சுட்டு அப்புறமா மண்ணுல கை வை. அட பாவி, அப்போ நீதான் கருவாட்டை எடுத்திருக்கியா? நான் உனக்கு கருவாட்டை எடுக்கல, எங்க புதைக்கவும் இல்ல. நீதான் எடுத்திருக்க, நீதான் புதைச்சிருக்க. மரியாதையா கொஞ்சம் இங்க இல்ல, சத்தியமா இங்க இல்ல. சத்தியமா இங்கதான் இங்கே வச்சிருக்க இல்ல. மூதேவி, மறைச்சியே வானு தெரியுதடா. சரியா மறைக்கிறதுக்குள்ளதான் நீ இறங்கிட்டிய. சரியா மறைக்கிறதுக்கு எடு எடு. இந்த ஒண்ணுதான் இருக்கு. இன்னும் 2 கேடு. உன்ன கருவாடு திருடி ஓடுறான். விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. அடடே தமிழ் நம்ம ஊரு. எந்த உனக்கு? எனக்கு சொந்த ஒரு மதுரை, ரோட்டுக்கு வழி இல்லாம வந்த ஒரு இது. ஆமா, என்ன மாதிரி நீங்களும் பொழைக்க வந்தவங்க தானா? பொழைக்க வரல, ஒரு பொண்ணு அழைக்க வந்திருக்கோம். எந்த பொண்ணு? அவதான்பா மீன்கா. அவ பொம்பளை ரூபத்துல இருக்கிற ஒரு பிசாசு. அவகிட்ட அடி வாங்க முடியாம தானே ஓடியாந்துகிட்டு இருக்கேன். எப்படியாவது பார்த்தாவணுமே. ஐயோ, உங்களை பார்த்தா வாலிப பசங்க மாதிரி தெரியுது. நீங்க போய் கூட்டீங்கன்னா அவளை கூட்டிட்டு போய் விச்சு உங்களை அடிச்சு கூறு போட்டு கைவச இல்லைன்னா ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தனையும் பேர சொல்லி கூப்பிட முடியுமா? கையை நீட்டி பால் பாயசம் கூட்டுதே, ஆச்சரியமா இல்ல? ராம்லால் மோசிராம் சந்தானம் கிருஷ்ணா உஷா சந்திரா குழந்தாய் லட்சுமி நலந்தானே? சாமி, எப்படி சாமி எல்லார் பேரையும் தெரிஞ்சு கூப்பிடுறீங்க? உலகத்தை படைத்ததே நான் தானே, பெயர் மட்டும் தெரியாதா என்ன? ஆமா, நீ கருவாட்டி வியாபாரம் தானே பண்ற? ஆமா சாமி, அது எப்படி சாமி உங்களுக்கு தெரியும்? செத்து போன உன் தந்தையிடம் நேற்று நான் பேசிக் கொண்டிருந்தேன். குழந்தாய் லட்சுமி, உனக்கு நல்ல எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கிறது. அது விஷயமாக உன்னிடத்தில் நிறைய பேச வேண்டி இருக்கிறது. ஆகையால் நீ ஒதுங்கி ஓரங்கட்டி இரு. பக்தர்களுக்கு பால் பாயசத்தை கொடுத்துட்டு அப்புறம் நான் உன்னை இட்டுக்கிறேன். போ. சரி சாமி. மல்லிகா, லட்சுமி வா. சாமி, உங்க கைராசி எப்பவும் பால் பாயசம் மட்டும்தான் வருமா சாமி? இந்த மாசம் மட்டும்தான் பால் பாயாசம் வரும். அடுத்த மாசம் சம்மர், கோடை காலம், உஷ்ண காலம். அப்ப அரிசி போட்டு கொக்கோ கோலா வரும். அப்புறம் சாமி அதுக்கு அடுத்த மாசம் அரிசி வரும், பருப்பு வரும், சப்பாத்தி வரும், பூரி வரும், பூசணிக்காய் வரும், புடலங்காய் வரும், எல்லாமே வரும். இந்த நாட்டுல இருக்கிற உணவு பஞ்சத்தை போக்க வந்திருக்கேன் நான். அடாடாடா, ரொம்ப சந்தோஷம் சாமி. ஏ சாமி, மீன் பிடிக்கிற எங்க வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றம் உண்டா சாமி? உண்டு உண்டு. என்ன சாமி? நீ கூட கீழே காமிச்சா போதும், நான் கைய நீட்டுவேன். கையில இருந்து மீனா கொட்டும். அது எப்படி சாமி? நானே புடிச்சிட்டு வருவேன். நீங்க தான் இங்க இருப்பீங்களே? என்னுடைய பொய் உடம்பு தான் இங்க இருக்கும். ஆனா ஆன்மா மீன் பிடிக்க போகும். ஆன்மா கடல்ல அலைஞ்சு மீன் பிடிக்குமா சாமி? பிடிக்கும் பிடிக்கும். காசிநாத் சாமி, எனக்கு சாமி இது உன்கிட்ட நிறைய விவரம் பேச வேண்டியிருக்கு. நீ மறுபடியும் ஓரம் கட்டு போ. காசிநாத்
ஐயோ ஐயோ சரியில்லை சரியில்லை, தவறிட்டான் தவறிட்டான். அடே இங்க என்னடா பண்ற? அது என்னமோ பண்றான். ஐயோ இங்க பாயக்கத்துல குளிக்கிறாங்கடா, அவஸ்தை எனக்குடா. ஐயோ அடே அடே அடே. என் குரலுக்கு மரியாதை கொடுக்கறான். ஜெயராமா சாமி வா. எனக்கு மாத்திரம் ஏன் சாமி பால் பாயசம் கிடைக்கல? உன் பக்தியில குறை இருக்கு, போடா. சாமி. ஐயோ ஐயோ அமல்ராஜ் வா. என்ன சாமி எனக்கும் கிடைக்கல? நீ உங்க அம்மா சாகும் போது பால் ஊத்தல, அதனால உனக்கு பால் பாயசம் கிடையாது, போடா. அடே ராமு சாமி வா. நீயும் பாவம் பண்ணிருக்க, போடா. நீயும் போ. நீயும் பாவி, நீயும் பாவி, நீ கொடும்பாவி, போங்கடா. என்னமோ ஆயிப்போச்சு. என்ன சாமி 7-8 பேர் சேர்ந்தாப்புல பாவியா? அவங்க பக்தியில குறை இருக்குன்னா இருக்கு. சரி சாமி, நீங்க சொன்னா சரிதான். சாமி எனக்கு தான் நல்ல நேரம் நெருங்குதுன்னு சொன்னீங்களே, எனக்கு பால் பாயசம் கிடைக்குதான்னு பாப்போம், கொடுங்க சாமி. சேல் போச்சு, ஊயக்கத்தை பார்த்தா? அடே என்னடா செய்யற? யாருக்கிட்ட சாமி பேசுறீங்க? குட்டி சாத்தாங்கிட்ட. குட்டி சாத்தானா எங்க இருக்கு சாமி? மேலதான் இருக்கு. அடே என்னடா செய்யற? யார சாமி கூப்பிடுறீங்க? குட்டி சாத்தானதான். கலிமா தீபி மேலே வாங்கி. அவஸ்தா அவஸ்தா. சாமி பால் பாயசம் எருமப்பாலா பசும்பாலா சாமி? ரெண்டுமில்ல, குட்டி பால். குட்டி பாலா? குடிக்கலன்னா போயிடுறேன், எனக்கு அவஸ்தை குறையும். சாமி பரவாயில்ல சாமி, கொடுங்க சாமி. குட்டி சாமி தாத்தா என்ன கொடுங்க சாமி. செய்றானோ? சாமி ஏதோ தப்பு நடந்து போச்சு, தவறிட்டான். என்ன சாமி, கொடுங்க சாமி. ஐயோ லட்சுமி இப்ப வேண்டாம், உனக்கு நேரம் சரியில்லை. நேரம் நல்லா இருக்குன்னு நீங்க தானே சாமி சொன்னீங்க. ஐயோ உன்னால தாங்க முடியாது. பரவாயில்ல சாமி, கொடுங்க சாமி. கொதிக்குது. என்ன சாமி? நெஞ்சு கொதிக்குது. ஐயோ. அடே ஐப்ப படடா. சாமி 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 கொடுங்க சாமி. சாமி சாமி அடடா. நான் ஒரு மடையன். ஐயோ நம்ம முழுக்க தீ பத்திட்டேனே. ஐயோ கொதிக்குது. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன இருக்காங்க? இதுக்கு நான் மட்டும் பொறுப்பில்ல. மாடியில ஒருத்தர் இருக்கிற அவனை புடிங்க. ஐயோ எல்லாருமா சேர்ந்து என்னையே அடிக்கிறீங்களே, கொஞ்சம் நிறந்தாருங்க. கூட்டம் புரிஞ்சு. ஐயா 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 என்ன விட்டுருங்க. ஐயா கால பிடிக்காத. ஐயா 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 ஐயோ ஐயா அதான் ஓரா. அரே நின்றாரு. கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத முஞ்சங்க. என்ன மட்டும் திட்டினா எப்படி? தப்பு நடந்தது இங்க இல்ல, மேல 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 இல்ல, கீழதான். அந்த மீன்கார பொம்பளை இது வரைக்கும் தூக்கிட்டேன். விடுவா. இந்த மாதிரி சமரபுத்தி உள்ளவங்கிட்ட பொறுப்பு படுத்த பாரு, என்ன சொல்லணும்? விடுங்க, நானே பாத்துக்கிறேன். நல்ல கோலம் புடைக்குது, நல்ல கோலம் புடைக்குது. இந்த வீட்டு மாவுக்கு கஷ்டகாலம் நீங்க கவலை இல்லாம முறையுது. நல்ல கோலம் புடைக்குது, நல்ல கோலம் புடைக்குது. இருச்சை கோலமாக போகுது, கோடிக்கணக்கான சொத்து விடுவது சேரப்போகுது. விலாசம் மாறி வந்துட்டியா? விலாசம் மாறாது விசாலாட்சி பார்வையிலே, கணக்கு தப்பாது காமாட்சி நினைக்கையிலே. நான் சும்மா சொல்லலே, சுடுகாட்டு ஆத்தா சொன்னா. என்ன சொன்ன? லட்சுமி வரப்போகுது, லட்சுமி கிட்டே சொல்ல சொன்னா. லட்சுமியே சொன்னாளா? சொன்னா ஜக்கம்மா சொன்னா. பொழுது விடிஞ்சதும் புதுமுகங்கள் வரப்போகுது, வழி வந்த சீரேவியை விரட்டி அடிச்சிடாதே. சொன்னது நடந்தா கேட்டது தருவியா? எவ்வளவு கேட்ப? காசுக்கும் ஆசை இல்லே, கஞ்சியும் தேவையில்லை. கந்தல் துளி போதுவான கசக்கி கொடுத்து விடு. நல்ல கோலம் பிடிக்குது, நல்ல கோலம் பிடிக்குது. நமக்கு கோடிக்கணக்குல சொத்தா? நடுராத்திரில குடுகுடுப்பக்காரன் சொன்னா அலைக்கோன்னு சொல்லுவாங்களே, பொழுது விடிஞ்சா தெரியுது. லட்சுமிங்கிறது நான் தாங்க. எலிசபெத்துங்கிற கிளப் டான்சர் வளர்த்தது என்ன தாங்க? ஆமா, நீங்க யாரு? உங்க அப்பா மதன மாளிகை ராஜாவுடைய ஃபாரின் செக்ரட்டரி. அப்படிங்களா? உன் கூட பிறந்த 2 பேர் எங்க இருக்காங்க? என் கூட பிறந்தவங்களா? எனக்கு ஒண்ணுமே தெரியாதே. பரவாயில்ல, நானே கண்டுபிடிச்சிடுறேன். உங்களை எல்லாம் அவர்கிட்ட அழைச்சிட்டு போகத்தான் நான் வந்தேன். மத்தத நான் சொல்லட்டுமா? எங்க அப்பா எங்களுக்கு எல்லாம் நிறைய சொத்து எழுதி வச்சிருக்காரு, அதை வாங்கி கொடுக்கத்தான் நீங்க கூட்டிட்டு போறீங்க. ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? குடுகுடுப்பக்காரன் தான் சொல்லிட்டு போயிட்டானே. குடுகுடுப்பக்காரனா?
ஆமாங்க, நீங்க இப்படி உட்காருங்க, நான் போய் சாயா வாங்கிட்டு வர்றேன். இந்தாங்க, சாயா சாப்பிடுங்க. முதல்ல உன்ன அனுப்பிடுறேன். அது எப்படிங்க நான் மட்டும் தனியா வர முடியும்? எனக்கு ஒரு பிள்ளை இருக்கானே. உனக்கு ஒரு பிள்ளை இருக்கானா? எங்க இருக்கான்? சொல்லு, சீக்கிரம் சொல்லு. குழந்தைய பத்தி ஏன் இவ்வளவு ஆர்வமா கேக்குறீங்க? அவனும் ஒரு வாரிசாச்சு, அதுக்காகத்தான் கேட்டேன். அவனையும் கூட்டிட்டு போலாம், புறப்படு. திடீர்னு புறப்படுறதா இருந்தா எப்படிங்க முடியும்? என் பையன் பம்பாயில ஒரு கான்வென்ட்ல படிச்சிட்டு இருக்கான். நான் கஷ்டப்படுறது அவனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே தூரத்துல படிக்க வச்சிட்டு இருக்கேன். கான்வென்ட் கட்ட வேண்டிய ஃபீஸ் பாக்கி கூட நான் இன்னும் கட்டல. அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பணத்தோட தானே நான் இங்க போக முடியும். இவ்வளவுதானே? ஒரு லெட்டர் கொடு. ஃபீஸை கட்டி உன் குழந்தைய நான் கூட்டிட்டு வந்துடுறேன். உனக்கு சொத்து இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏமாத்துறதுக்கு சில பிராடுகள் கிளம்பியிருக்காங்க. லெட்டர் எடு. अरे उल्लू का पट्टा निकलो बस, बाहर निकलो. कौन रे तुम? किधर जाता? दरवाजा खुला होगा तो अंदर जाता है क्या? ஒரு இடமும் புரியல, ஆனா நல்லா திட்டாங்கிறது மாத்திரம் புரியுது. அடே அறிவு கட்ட முண்டங்களா, அவளேதான். என்னடா அவளேதான்? திறந்த வீட்டுல நாய் மாதிரி நுழைஞ்சிட்டீங்க. நல்ல வரவேல். ஏமா, இடது கால்ல 6 விரல் இருக்கிற லட்சுமி நீதானே? ஆமா. நான் புரியாம பேசுறேன். உங்க அப்பா உனக்காக சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்களை உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். அப்புறம் என்ன? அவர்தான் காலையிலே வந்துட்டு போயிட்டாரு. எப்படி வர முடியும்? வேற யார் வர முடியும்? இந்த விஷயம் எங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாதே. நம்ப முடியலையே. பொழுது விடியும் போது தேதி வரும்னு தானே குடுகுடுப்பக்காரன் சொன்னா. ஏமா தாயே, குடுகுடுப்புக்காரனா வந்ததே நான் தான். நீயா? ஆமாமா, நல்ல காலம் பிறக்குதுன்னு நான் சொன்னேன். எனக்கா விலாசம் தவறி வந்திருப்பேன்னு நீ சொன்ன. விசாலாட்சி சொன்னா, மீனாட்சி சொன்னாலும் அடிச்சு விட்டுதே நான் தாமா. ஆமா, அது உண்மைதான். உங்க அப்பாவோட செக்ரட்டரியே நான் தான். அவர் சாகும் போது இந்த பொறுப்பெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சுட்டு தான் செத்து போனாரு. ஓஹோ, காலையில வந்த ஒரு ஃபாரின் செக்ரட்டரி, நீ லோக்கல் செக்ரட்டரியா? என்னவே நீங்க நம்ப மாட்டேங்கிற? என்ன மிரட்டுற? ஆமா, நீ செக்ரட்டரியா இருந்தா நேர வீட்டுக்கு வர வேண்டியதானே? அதை விட்டுட்டு இவனுக்கு குடுகுடுப்பக்கார வேஷம் போட்டு ஏன் நோட்டம் பார்த்த? தப்புதான். என்ன தப்புதான்? கருவாட்டால் அடிக்காத நாட்டம் தாங்க முடியல. நாட்டம் தாங்க முடியலையா? கருவாட்டால அடிப்பட்டா கருவாட்டு பசங்களா? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? பிராடு பசங்களா? பொம்பளை நினைச்சீங்களா? குளிய வச்சு புதைச்சு வேண்டா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பொம்பளை யாரை பார்த்தாலும் ஏமாத்துறதுக்கு வராங்க. அடே லட்சுமி, உனக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் தந்தி வந்திருக்கு. தந்தியா? ஆமா. எங்க இருந்து? பம்பாயில இருந்து ராஜலட்சுமிங்கிறவங்க கொடுத்திருக்காங்க. ராஜலட்சுமி என் சிநேகிதி. கையெழுத்து போடு. ஐயா, தந்தினோன்னு உடம்பெல்லாம் ஆடுது, என்னன்னு படிங்க. படிக்கிறேன். யாரோ ஒரு சைனாக்காரனா ராஜலட்சுமி மிரட்டி ஓமலாசத்தை வாங்கிட்டு வந்திருக்கானா. அவனை நம்பிடாதேன்னு எழுதியிருக்காங்க. ஜக்கு பிரகாஷ்னு 2 பேர் உன்னை தேடி வருவாங்களாம். அவங்கதான் உண்மையானவங்களாம். ஐயோ, நேத்துக்கு எங்களை அடிச்சு விரட்டிட்டு இப்ப நான் ஐயா நான் வரல. ஐயா ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. அந்த சைனாக்காரனை நல்லவேன்னு நினைச்சு என் குழந்தைய கான்வென்ட்ல இருந்து கூட்டு வச்சு லெட்டர் கொடுத்துட்டேன். எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. பிரகாஷ், சிம்லாவில பெட்டி தூக்கிட்டு ஓடுனானே, அவனும் ஒரு சைனாக்காரன் தானே? ஒருவேளை இவன் அவனா இருக்குமோ? அவனுக்கு 2 காலம் சரியா இருந்தா கவனிச்சியா? சரியா மாதிரி தானே இருந்துச்சு. பிறந்த ஒரு பிள்ளை இருக்கான், அவனுக்கு அவங்க அம்மா மாதிரி முகஜாட, ஒரு கால் ஊனம்னு ராஜா டைரி எழுதியிருக்காரு. அப்படியே இருந்தாலும் அவனுக்கும் பங்கு கொடுக்கறதுக்காகத்தானே நாம் அலைஞ்சுகிட்டு இருக்கோம். அவன் எதுக்காக நமக்கு எதிராக செயல்படணும்? ஒரே குழப்பமா இருக்கு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் குழந்தைய கூட்டிக்கிட்டு சவுப்பாத்தி பீச்ல வந்து நிக்கிறேன்னு சொன்னான். என்னையும் அங்கதான் வர சொன்னான். இப்ப நிலைமையை பார்த்தா என் குழந்தைக்கு என்ன ஆபத்து வருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாதம்மா, உன் குழந்தைக்கு ஒரு ஆபத்து வராம நான் கவனிச்சுக்கிறேன். பிரகாஷ், நீ உடனே உங்களை கூட்டிட்டு நேரா கான்வென்ட் போ. அங்க குழந்தை சைனாக்காரங்க கிடைக்காம பாத்துக்க. அப்படி மீறி சைனாக்கார குழந்தையோட வந்தான்னா அவனை சவுப்பாத்தி பீச்ல சந்திக்கிறேன். ஒன் குயிக். ஹலோ ராஜியா, நான் ஜக்கு பேசுறேன். நீ உடனே சவுப்பாத்தி பீச் புறப்பட்டு வா. அங்க லட்சுமி புள்ள பாபுட ஒரு சைனாக்காரர் இருப்பான், அவரை பார்த்து வச்சுக்க. ஆள் விடாத. ஆமா, நான் அங்கதான் வர்றேன். எல்லாம் நேரு விவரமா சொல்றேன். சீக்கிரம் புறப்பட்டு வா, சவுப்பாத்தி பீச். ஓகே? சைனா
பணக்காரனையும் காணும் ஒருத்தரையும் காணும். எங்க இந்த ராஜி அவசரம்னா புரிஞ்சுக்கவே மாட்டாளுங்க. எவன்டாவன்? ஹலோ, உங்களுக்கு யார் வேணும்? நீதான் வேணும். நீங்க யாரு? மிஸ்டர், லட்சுமியோட குழந்தை தானே உனக்கு வேணும்? ஆமா. பத்திரமா என்கிட்ட தான் இருக்கு. உனக்கு குழந்தை வேணும்னா கடற்கரை மணல்ல இன்னும் 4 ஃபர்லாங் ஓடி வா. அங்க ஒரு டெலிபோன் பூத் இருக்கு. அதுக்கு பக்கத்துல குழந்தையோட நான் நிக்கிறேன். சரி, இத வந்துட்டேன். வந்துட்டேன். சாபாஷ், நீ என்ன நெருங்கிட்ட. நீ எங்க இருக்க? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த ட்ரங்க் ரோட்ல இடது பக்கமா இறங்கி 1.5 ஃபர்லாங் தூரம் குறுக்க நடந்து வந்தீங்கன்னா பாம்பே பூனா காட் ரோடு வரும். அதுல 32வது பாலத்துல நான் நிக்கிறேன். வந்துரு. சரி. மரியாதையா துப்பாக்கியை கீழே போடு. இல்ல என்ன, உங்க அம்மா பேரு எனக்கு தெரியும். எங்க அம்மாவை பத்தி நீ பேசாதே. நீ என் தாயின் லட்சியத்துக்கு எதிரி, என் கொள்கைக்கு குறுக்களிக்காத. முதல்ல இந்த காலை மாட்டிக்க. உன் கொள்கைக்கோ உங்க அம்மாவோட லட்சியத்துக்கோ ஒரு நாள் நான் குறுக்க நிக்க மாட்டேன். நான் நல்லவன், அதை நீ தாராளமா நம்பலாம். அது எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உன்னை கொல்ல துடிச்சேன். நல்லவனால என் லட்சியத்தை ஜீரணிக்க முடியாது, என் உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முடியாது. நீ ராஜாவோட பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வந்திருக்க, நான் அவங்க உயிரை குடிக்க வந்திருக்கேன். அந்த ராஜாவோட ரத்த கலப்பு இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவங்க எல்லாரையும் ஒழிச்சு கட்டாம விட மாட்டேன். இதுதான் உங்க அம்மாவோட லட்சியமா? ஆமா, அவங்க சாகும்போது நான் செஞ்சு கொடுத்த சத்தியம் அதுதான். ஒரு தாயோட லட்சியம் இப்படி இருக்க முடியாதே. ஏன் இருக்க முடியாது? என் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறது உனக்கு தெரியுமா? வசதியான இடத்துல பிறந்து வாழ்நாள் பூராவும் வறுமைப்பட்டவன் என் தாய். காரணம் அந்த ராஜா. அவரையே நம்பினதுனால முறை கெட்டவ தரங்கெட்டவங்கிற பட்டங்களுக்கெல்லாம் ஆளாகி சொந்த பந்தங்களை எல்லாம் இழந்து வீதி வீதியா அலைஞ்சி முடிவிலே தற்கொலை செஞ்சுக்கிட்டவன் என் தாய். சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன தூக்கிக்கிட்டு அந்த ராஜாவை பார்க்க போனாங்களா எங்க அம்மா. ஆனா அவர் ஒரு லேடி டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3 குழந்தைகளுக்கு தகப்பனாரா இருந்தாராம். அவரையே நினைச்சுக்கிட்டு இருந்த எங்க அம்மா வயிறு எப்படி எரிஞ்சிருக்கும்? அவருக்காகவே காத்துட்டு இருந்த அந்த உள்ளம் எப்படி துடிச்சிருக்கும்? புருஷனுக்காக எதையும் விட்டுக் கொடுக்கவதா பொண்ணு. ஆனா புருஷனையே விட்டுக் கொடுன்னு சொன்னா எந்த பொண்ணு நான் சம்மதிப்பான்? அந்த சம்பவத்தை பார்த்த வினாடியில இருந்தே எங்க அம்மா நடைபெணம் ஆயிட்டாங்க. அதுக்கு மேல அவங்க இந்த உலகத்துல வாழ விரும்புது. எங்க அம்மா இழந்த சந்தோஷத்தை அந்த ராஜாவுடைய பரம்பரையில யாரையும் அடைய விட மாட்டேன். அம்மா மேல உங்களுக்கு இருக்கிற பக்தியை பாராட்டுறேன். ஆனா உங்க அப்பா மேல உங்களுக்கு இருக்கிற வெறுப்பு தேவையில்லாதது. அப்பா, இன்னொரு தடவை சொல்லாதே. அன்னைக்கு நடந்தது என்னமோ, அவர் நிலம் எப்படியோ. ஆனா இன்னைக்கு உங்க எல்லாருக்காகவும் கோடிக்கணக்கான சொத்துக்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இது இருந்தா அவர் பத்திரிக்க வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். அந்த ராஜா நல்லவன் இல்லை. சரி, அப்படியே இருக்கட்டும். அதுக்காக அந்த பிள்ளைங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அவருக்கு பிறந்ததுதான் தப்பு. நீ அவருக்கு பிறந்தவன் தானே. நான் மட்டும் வாழ போறேன்னு நினைக்கிறியா? அவங்க எல்லாரையும் மேல அனுப்பிச்சிட்டு நானும் உங்ககிட்ட வந்துடுறேன்னு எங்க அம்மா கிட்ட சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கேன். நீ உங்க அம்மா ஆசையை நிறைவேற்ற வந்திருக்க.
நான் உங்க அப்பா ஆசை நிறைவேற்ற வந்திருக்கேன். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நிறைவேறும். வெற்றி எனக்கு தான். நான் முயற்சி செஞ்சு இதுவரைக்கும் எதிரியுமே தோத்ததில்லை. பெருமைப்படாத, என்கிட்ட தோக்க போறேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். போட கையில கிடைச்ச இந்த சைனாக்காரனை விட்டுட்டு ஜக்கு. அவன் நினைச்சா என் மனசு திக்கு திக்குங்கிறான். லட்சுமி குழந்தை நம்ம பாதுகாப்பு இருக்க வரைக்கும் சைனாக்காரன் இந்த இடத்தை விட்டு போக முடியாது. மத்த பிள்ளைங்க இருக்கிற இடம் தெரிஞ்சாலாவது அங்க போலாம். அந்த விவரமும் இப்ப அவங்ககிட்ட இருக்கு. அப்போ அவன் அவங்களை ஏதாவது செஞ்சுட்டானா பேங்க்ல நகைப்பட்டி வாங்க முடியாது. கொக்குக்கு ஒன்னே மதின்னு உன் கவலை எல்லாம் ராஜாவோட நகைப்பட்டிலேயே இருக்கு. எனக்கு அதை விட பெரிய கவலை ராஜாவோட பிள்ளைங்களை ஒண்ணு சேர்க்கணும். அவங்களை எல்லாம் ஒண்ணு சேர்க்கறதுக்குள்ள எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல் இருக்கு. ஒரே எரிச்சலா இருக்கு. ஜில்லுன்னு பீர் சாப்பிட போறேன், வரியா? நீ வரமாட்ட, நான் வரேன். ஓகே. என்ன தெரியுதா உனக்கு? நீ அவங்க கூட வந்தவன் இல்ல. என் இடம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க எந்த ஊருக்கு போனாலும் உங்க ஊர் ஹோட்டல்ல தான் தங்குவீங்கிறது எனக்கு தெரியாதா? அதனால உன்னை கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒண்ணும் அவ்வளவு பெரிய சிரமம் இல்ல. எதுக்காக வந்த? எதிரிக்காக தூது வந்திருக்கியா? சேச்சா, நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்ட. நான் உன்னோட எதிரிக்கு எதிரி, அதாவது உனக்கு நண்பன். ஆமா, உன்னோட ஆசையை நிறைவேற விடுறதில்லைன்னு தக்கு சவால் விட்டுருக்கான். அவன் சவாலை முறியடிக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். எப்படி? என்ன சூழ்ச்சியா? இல்ல, வியாபாரம். உனக்கு வேண்டியது வாரிசுகளுடைய பணம், எனக்கு வேண்டியது அவங்க பணம். எல்லாருமே செத்து போயிட்டா அது வீணா போயிடாதா? ரெண்டு பேரும் சேர்ந்தே திட்டம் போடுவோம். உனக்கும் வெற்றி, எனக்கும் வெற்றி. என்ன சொல்ற? தேவையில்லை. என் குறிக்கோளுக்கு யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை. நான் தனியா நின்று சாதிப்பேன். ஒருத்தரை கொன்னுடுவேன், உடனே போலீஸ்ல மாட்டிக்கிட்டா உன் லட்சியம் என்ன இருக்கு? போலீஸா? அது எனக்கு சாதாரணம். அது உங்க ஊர் போலீஸா இருக்கலாம். ஆனா எங்க ஊர் போலீஸ் அப்படி நினைக்காத. அவங்க ஊசி துவாரத்திலே நுழைஞ்சு வந்துருவாங்க. நீ என்ன சொல்ற? நீ கொல்ல நினைக்கிற அத்தனை பேரையும் ஒரே சமயத்துல கொன்னுடுன்னு சொல்றேன். அது எப்படி முடியும்? அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில எங்கெங்க இருக்காங்க. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? சங்கர்தாஸ் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போனீங்க, அத்தனை பேர் விலாசத்தையும் என்கிட்ட கொடுத்துரு. எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து உன் முன்னால கொண்டு வந்து நிறுத்துற. அப்புறம் என்ன? சதக் சதக். உன்னோட எண்ணம் ஜக்குவுக்கு தெரிஞ்சு போச்சு. கழுகு வருது காக்காக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அது காக்கான்னு கத்து. மத்த காக்கா எல்லாம் பறந்து போயிடாதா? அதனால இனிமே நீ கழுகா இருந்து பிரயோஜனம் இல்ல, நிறைய மாறணும். கத்திய தீட்டாத, உன் புத்திய தீட்டு. வெறும் உடல் பலம் மட்டும் ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாது. மத்தவங்க விலாசத்தை என்கிட்ட கொடு. நான் சொல்ற இடத்துல நீ போய் தங்கிக்க. ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா ஏனடி நீராடுது. ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா ஏனடி நீராடுது. அதன் இதழ்களின் மீது பாண்டிய நாட்டு முத்துக்கள் யார் தந்தது? இதழ்களின் மீது பாண்டிய நாட்டு முத்துக்கள் யார் தந்தது? ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா ஏனடி நீராடுது? ஏனடி நீராடுது? மாலையிலே வரும் மன்னனுக்கு மன்மத ஆராதனை. மாலையில்
நீராடுது வெயில் கொஞ்சம் பருகிய அழகை கைகளும் சுவைத்து பார்க்கட்டுமே பாதத்தில் தொடங்கி கூந்தலின் வரையில் ஆனந்த ராகம் கேட்கட்டுமே கண்படும் போதே கசங்கிய மேனி கைப்படும் போது என்னாகும் கண்படும் போதே கசங்கிய மேனி கைப்படும் போது என்னாகும் காவலை மீறி போகிற வேளை செவ்விதழ் மேலும் பொன்னாகும் ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா ஏனடி நீராடுது ஏனடி நீராடுது பூமுகம் கொஞ்சம் வாடியிருந்தால் காதலன் உள்ளம் வருந்தாதோ காவிய கண்கள் தாவி அழைத்தால் மாதுளம் கொஞ்சம் குளிராதோ எத்தனை சுகங்கள் உன்னிடம் என்னும் பாவனை கண்டால் ஆகாதோ இரவினில் தோன்றி விடிந்த பின்னாலும் மோகன மயக்கம் தீராதோ ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா ஏனடி நீராடுது ஏனடி நீராடுது மாலையிலே வரும் மன்னனுக்கு மன்மத ஆராதனை அந்த மகிழ்வினில் நின்று மயங்கிட நின்று மங்கள நீராடுது மங்கள நீராடுது ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா நீராடுது எங்கெல்லாம் நான் உன்னை தேடுறது? என்ன பிரகாஷ், என்ன விஷயம்? உடனே இந்த இடத்த விட்டு நான் புறப்பட்டாகணும். மத்த பிள்ளைங்க இருக்கிற இடம் தெரியாம எங்கப்பா போறது? அந்த சைனாக்காரனுக்கு தெரியாம அவங்கிட்ட இருந்த பொட்டியை நான் அடிச்சிட்டு வந்துட்டேன். தெரியாம அடிச்சிட்டு வந்தியா இல்ல அவங்க கூட சேர்ந்து திட்டம் போட்டியா? சேச்சா புலவாரனோட கூட்டு சேருவா. நான் சொல்றதா உண்மைப்பா. சரி, சைனாக்காரனுக்கு முன்னாடி அந்த பிள்ளைங்களை நாம சந்திக்கணும். விலாசத்தை கொடு. தேவையில்லை, ஏற்கனவே நான் எல்லாத்தையும் படிச்சாச்சு. அடுத்து நான் போக வேண்டிய இடம் கல்கத்தா. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், வேர் இஸ் ராணா ராணா சிங் காலனி? ராணா சிங் காலனி இல்ல, ராணா ரணசிங் காலனி. அது இல்ல. அடடே, நம்ம ஊரு. வணக்கங்க. இந்த காலனில கம்பவுண்டர் கமலபதினு ஒருத்தர் இருந்தாரு. 10-15 வருஷம் ஆச்சு இங்க வந்து. ஏற்கனவே சிம்லால இருந்தவர். ஓ, அவரா? ஆமாங்க, அவரே தான். செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா. ஓ, அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சே, அது எங்க இருக்குன்னு தெரியுமா? எங்க? அதுவும் செத்து போச்சா? செத்து போயிருந்தா எவ்வளவோ பேர் இப்படிப்பட்ட தொழிலை செய்யறத விட. Single cha. ஏமா, உங்க அம்மா பேரு என்ன? இங்க வந்து ஏன் எங்க அம்மா பேரை கேக்குற? என் பேரை கேடு. சரி,
உன் பேர் என்ன சொல்லு? பேருதான் வேணுமா? ஆமா. அப்ப மாமா போய் கேடு. நீங்க தான் மாமாவா? மாமாவா? விவரம் புரியாம பேசாத. அவரு இந்த ஊர் போலீஸ். சார், நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கோம். தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க? என்ன கொஞ்சத்துல மாட்ட மாட்டேங்கிறீங்க? அம்மா, இப்ப எதுக்காக கை கொடுத்தீங்க? கல்கத்தா டர்பில உங்க ஊரு ராமசாமி குதிரை தான் ஜெயிச்சது. கியூபிட். ஆமா, கல்கத்தாவுக்கு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? எங்களுக்கு ஒரு பொண்ணு வேணும். என்னங்கடா தம்பிங்களா, முதல்ல மாமான்னீங்க, இப்ப பொண்ணு வேணுங்கிறீங்க. இந்த லட்டி உங்க முட்டிக்கு வராம பாத்துங்க, ஜாக்கிரதை. சார், நீங்க தப்பா நினைக்க கூடாது. நாங்க ஒரு பொண்ணை தேடிட்டு வந்திருக்கோம். காணாம போயிட்டாளா? வயசு என்ன இருக்கும்? கரப்பா சகப்பா? அவளே ஓடிட்டாளா இல்ல யார் கூடவாது ஓடிட்டாளா? விவரத்தை சொன்னீங்கன்னா இந்த லட்டி அவ முட்டிக்கு போகும். இவ்வளவு விவரம் தெரிஞ்சா நீங்க எதுக்கு? நாங்களே கண்டுபிடிக்க மாட்டோமா? ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன், இவன் ரொம்ப விவகாரம் பிடிச்சவனா இருக்கிறான். உனக்குதான் ஆபத்து. கான்ஸ்டபிள், எங்க கான்ஸ்டபிளா? மரியாதையா 3 பேரும் ஜீப்ல ஏறு. ஏர்மேன் ஜீப்ல ஜிம்பரா ஜம்ப் பண்ணி அடிப்பேன். சிரிச்சிங்க. நம்ம மாமியார் வீட்டுக்கு தான் போங்கடி. அவங்க கண்ணடிச்சு காசை அள்ளி வீசுவாங்கடி. கற்பபத்தி மேடையிலே பேசுவாங்கடி. அவங்க கண்ணடிச்சு காசை அள்ளி வீசுவாங்கடி. ஊருக்குள்ளே பெரிய மனுஷன் போர்வையிலே இருப்பவங்க ராத்திரியில் இங்கே வந்து போகிறாங்கடி. இந்த ரகசியத்தை சொன்னா மனசு வேகுறாங்கடி. வலது காலை எடுத்து வச்சு வாங்கடி. நம்ம மாமியார் வீட்டுக்கு தான் போங்கடி. வலது காலை எடுத்து வச்சு வாங்கடி. நம்ம மாமியார் வீட்டுக்கு தான் போங்கடி. போலீஸ் ஸ்டேஷன்ல பறக்கிறது அதெல்லாம் கூடாது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. பேர் என்ன? விமலாபாய். விமலாபாய். அம்மா பேரு? கமலாபாய். கமலாபாய். அப்பா பேரு? பாபுபாய். பாபுபாய். வேற பாய் இல்லையா வீட்டுல?
இருக்கே படுக்கிறப்பா இருக்கு. அடி இந்த திமிரு இந்த பலம். நெக்ஸ்ட் டிசிப்ளின் அதெல்லாம் தொடக்கூடாது. இந்தாங்க சார், கையெடு டேபிள்ல இருந்து. கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். என்ன பேர் என்ன? ஷர்மிலி. ஷர்மிலியா சார்? உங்க அப்பா அம்மா பேர் என்ன? எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம ஆகாசத்திலிருந்து நீ தனியா குதிச்சியா? யாருக்கு தெரியும்? என்ன பெத்தவங்க வளர்த்தவங்க எல்லாருமே இப்ப செத்தவங்க. நான் மட்டும் தான் உயிரோட இருக்கேன். இதை நிறுத்தவே முடியாதா? முடியாது போல இருக்குதே. முடியாதான் சார்? அதிகமா எழுதிட்டீங்க. அதடிங்க சார். அது சரி பொண்ணு, பெத்தவங்க செத்து போய் இருந்தாலும் அவங்க பேரை சட்டப்படி நாங்க பதிஞ்சாகணும். பெத்தவங்க பேரே உனக்கு மறந்து போச்சா? எங்க அப்பா யாரும் மதுர காமராஜாவா, அம்மா டாக்டர் லீலாவதியா. அப்பா பேரு மதன காமராஜா, அம்மா பேரு டாக்டர் லீலாவதி. பிரகாஷ், சந்தேகம் இல்லை, அவளேதான். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஒண்ணும் கிடையாது. ஆட்டத்தை நிறுத்திட்டு நீ போலாம். உன் கண்ணுகள்லாம் நோண்டிடுவேன். நெக்ஸ்ட் ப்ரீவியஸா கொடுத்த அட்ரஸ் அதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணீங்களா? இல்லன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டிப்போ. நான் யார் தெரியுமா? இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். எஸ் சாரி சார், நான் இங்க டியூட்டில ஜாயின் ஆவறப்போ நீங்க இங்க இல்ல சார். சார் எப்படி அங்க வாழ முடியுமா? இது மாதிரி கேஸ்களை பிடிக்கதான் மஃப்டி கேஸ் நாங்க போனேன். நீ என்ன பெரிய யோகினா? எஸ் சார், நான் கட் அண்ட் ரைட் கான்ஸ்டேபிள். தவறே செய்ய மாட்டேன், தவறு செய்யறவங்களையும் விட மாட்டேன். தட் இஸ் மை பிரின்சிபல். ஐ சி. இங்க தொப்பியை கழட்டி வச்சா அதுல ரூபாயை போடுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? அது மட்டுமா எனக்கு தெரியல, இன்னும் என்னென்னமோ தெரியல. ஏன் எதிர்க்க இருக்கிறவனே எனக்கு எதிரின்னு நினைக்க தெரியல. எல்லாரும் என்ன மாதிரியே இருப்பாங்கன்னு நினைச்சேன். அதனால வந்த தொல்லை. பரவாயில்ல. யோ, ரொம்ப சுலமா சொல்லிட்டியே. இப்படி குழந்தை மாதிரியே இருந்தா நாளைக்கு உன் குழந்தை குட்டி எல்லாம் யார் கவனிச்சுக்குவாங்க? என்னால அவங்களை காப்பாத்த முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. வீட்டுக்கு போலாம் வாயா. ஐயோ, அந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு இல்லம்மா. காப்பி சாப்பிடலாம் வாயாண்ணா. எனக்கு தான் தொப்பியே இல்லையே. காப்பி தானே, சாப்பிடலாம். ஷர்மிலி, பார்த்தா இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கியே, நீ ஏம்மா இந்த இடத்துக்கு வந்த? நான் ஏன் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். காதல்ல தோல்வியா? இல்ல, பசி பட்டினி தாங்க முடியாம கற்பாவது கலாச்சாரமாவதுன்னு. இல்ல உன்னை யாராவது விலை கொடுத்து வாங்கி பலவந்தமா? இவ்வளவுதான் உனக்கு தெரியுமா? இவ்வளவுதான் எனக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி கேஸ எவ்வளவு பேரை நான் உள்ள தள்ளிருக்கேன். என்ன மாதிரி கேஸ நீ பாத்துருக்கவே முடியாதியா? நான் அழிஞ்சு போகணுங்கிறதுக்காகவே அழிவை தேடிக்கிட்டத. அப்படி யாரு மேலமா உனக்கு ஆத்திரம்? ஆம்பளைங்க மேலேதான். மனசுல நினைக்கிற ஆசையெல்லாம் அனுபவிக்கிறது காதலிக்கிட்ட, அன்பம் பக்தியை மட்டும் கொண்டாட்டிக்கிட்ட. பொண்டாட்டி குழந்தை பிறந்தா அது வாரிசு, காதலி குழந்தை பிறந்தா அது பாவ சின்னம். ஷர்மிலி, நீ காதலிக்கு பிறந்த பாவ சின்னம். எங்க அப்பா மதுரை மாளிகை ராஜாவா என்ன வளர்த்தவர் சொல்லிட்டு செத்தார். கையோட ஒரு லெட்டரை கொடுத்துட்டு தான் போனாரு. அதை எடுத்து நான் ஊட்டி போனேன். மதுரை மாளிகையை பார்த்தேன். ஏன் எங்க அப்பாவே பார்த்தேன். அவரு மாடியில உலாத்திக்கிட்டு இருந்தாரு. நான் ரோட்ல நின்றுட்டு இருந்தேன். அப்பாடு கத்துனேன். ராஜானா ஊருக்கெல்லாம் அப்பா வாங்கினேன். யாரோ பிரச்சனை நினைச்சு தாத்தா கட்டிட்டு உள்ள போயிட்டார். படிப்பு முடிஞ்சு என் வாழ்க்கையில கிரீன் சிக்னல் விழ போகுதுன்னு நினைச்சேன். ஆனா
பெத்த பிள்ளை கூட நெருங்க முடியாத ஒரு அந்தஸ்து எங்க அப்பாவுக்கு தேவையா? மனசுல தைரியம் இல்லாத அந்த மனுஷனுக்கு காதல் தேவையா இல்ல பிள்ளைங்க தான் தேவையா? போதுமா, என்னுடைய கதை தான் ரொம்ப சோகம்னு நினைச்சேன். ஆனா உன் கதையை கேட்கிறப்போ ரொம்ப பாவமா இருக்கு. ஷர்மிலி, நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமேலாவது நீ சந்தோஷமா சிரிச்சு வாழணும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றேனே, நீ தப்பா நினைக்காத. வா, ஒரு நல்லவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்குமா? அதுக்கு நான் தயாருதான். அந்த நல்லவன் தயாரா இருக்கணுமே. உன் மனசுக்கு பிடிச்சவன் யாரு என்கிட்ட சொல்லு. அவன் மனசை கரைச்சு மனவரையில நான் உட்கார வைக்கிறேம்மா. என் மனசு பிடிச்சவரை காட்டுறேன். இங்க வாயா. அதோ அவர்தாயா. அவர் என்னை ஏத்துக்க தயாரா இருந்தா நான் இந்த நிமிஷமே என் தொழில விட்டுறேன். அவர்கிட்ட பேசி பாரு, அவர் மனச கரையவே பார்க்கலாம். இது தேங்காய் சட்னி பண்ணிட்டு, இது மாதிரி கருவேப்பிலையும் முள்ளையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அமக்களமா நல்லா மணக்கிற மாதிரி ஒரு சாம்பார் வச்சிட வேண்டியது. எப்படி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? ஊராம் பையில கை விட்டுருப்பேன்னு சந்தேகப்படுறியா? உழைச்சு வாங்கிட்டு வந்தேன். உடம்புல வலுவில்ல, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி நான் டச் பண்ற பழக்கமே கிடையாது. ஷர்மிலி, இது உனக்கு ஸ்பெஷல் ஐட்டம். இந்த அனுபவம் எனக்கு புதுசுங்க. நீங்க எனக்கு கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டம். சமைக்க போறது இல்லையா? பாத்துக்கிட்டே இருக்க போறியா? 2 பேரும் காலையில இருந்து பண்ணிட்டே தானே இருக்கோம். பசி வயிற்று கிளுதே. இதோ ஒரு நிமிஷம் சமைச்சிடுறேன். ஷர்மில், நீ ஒரே நிமிஷத்துல சமைப்ப, நம்ம அரை நிமிஷத்துல வயிறார சாப்பிட்டுறோம். அப்புறம் இன்னைக்குதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டே. அடே தமிழ்நாடு ரிலீஸ் ஆயிட்டீங்களா? கொஞ்சம் காதை கொடுங்க. என்ன ஷர்மிலி, ஷர்மிலி இங்க வாங்க. என்னங்க ரொம்ப பசிக்குதா? எனக்கு பசியே எடுக்கல. ஏங்க? ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்ட உடனே பசி எனக்கு பறந்து போயிடுச்சு. என்ன? உனக்கு கூட பிறந்த அக்கா ஒண்ணு இருக்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவ்வளவுதானா? எனக்கு தான் தெரியுமே, ஆனா எங்க இருக்காங்கன்னு தான் தெரியாது. இங்கேயே தான் இருக்காங்க. என்னது, நிஜமாவா? ஆமா, உள்ள வாங்க. ஷர்மிலி அக்கா, ஷர்மிலி அக்கா. பாத்தீங்களாக்கா, அக்காவையும் தங்கச்சியும் ஒருத்தர் அறிமுகப்படுத்தி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாம அனாதையா போயிட்டோம். ஆமாக்கா, இவ்வளவு நாளா நீங்க எங்க இருந்தீங்க? இங்க எப்படி வந்தீங்கக்கா? நான் சொல்றேம்மா, உங்களுக்காக உங்க அப்பா கோடிக்கணக்கான சொத்துக்களை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதை உங்ககிட்ட ஒப்படைக்கிற புனிதமான காரியத்தை செய்யறதுக்காகத்தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். அக்கா, அம்மா அப்பா இல்லையேங்கிற ஏக்கம் எனக்கு இருக்கத்தான் செஞ்சது. ஆனா அவங்க நமக்கு சொத்து எழுதி வைக்கலையேங்கிற எண்ணம் எனக்கு எப்பவுமே ஏற்பட்டதில்லை. செத்து கிடந்த அம்மாவை பார்க்க கூட அப்பா வரலையா? அனாதையா கிடந்த நம்மளை பராமரிக்க கூட அவருக்கு மனசு வரலையா? எல்லாம் அழிஞ்சு நாசமா போறதுக்கு அப்புறம் அந்த சொத்து வந்து என்னக்கா பிரயோஜனம்? அது யாருக்கு வேணும்? ஷர்மிலி, நமக்கு விவரம் தெரியாத காலத்துல நடந்த சம்பவங்களுக்கு நாம விளக்கம் கூற முடியாதுமா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், எந்த தகப்பனும் தனக்கு பிறந்த குழந்தைங்க கஷ்டப்படும் நினைக்கவே மாட்டோம். நமக்கு நியாயமா சேர வேண்டிய சொத்தை வாங்க வேண்டாம்னு சொல்றியாமா? வாங்க வேண்டாம்னு சொல்லல, எனக்கு வேண்டாம் தான் சொல்றேன். ரொம்ப நல்லதா போச்சு, நான் வாங்கிக்கிறேன். ஏம்மா அப்படி சொல்ற? அதை விட பெரிய சொத்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஷர்மிலி, ஆமாக்கா, 2 நாளைக்கு முன்னால நீங்க வந்திருந்தா ஒருவேளை நான் உங்க கூட வந்திருப்பேன். ஆனா இப்போ இட்ஸ் டூ லேட். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அந்த பணத்தை காட்டி என் நிம்மதியை கெடுத்துறாதீங்க. என்கிட்ட இருந்து இவரை பிரிச்சிடாதீங்க. உன் மனசுக்கு நல்லா புரியுதுமா. ஆனா உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற நான் எடுத்துக்கிட்ட முயற்சி தோல்வி அடைஞ்சிருமோன்னு மனசுக்குள்ள பரவாயில்ல, என்ன செய்யும். இன்னைக்கு ராத்திரி 11 மணி வண்டிக்கு நான் எல்லாரும் ஊட்டி புறப்படுறோம். அதுக்குள்ள உங்க மனசு மாறினா
தயவு செஞ்சு ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. என் மனசு மாறாது. வாங்கம்மா. வர்றேம்மா. யாருங்க வீட்டுல? யாருமா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? போலீஸ்காரரு இந்த வீட்லயா இருக்காரு? போலீஸ்காரா? பேரு? ஆறுமுகம். உங்க அப்பா பேரு சொல்லுப்பா. கட் அண்ட் ரைட் கான்ஸ்டபிள் கந்தசாமி. அம்மா நீங்க? என் வீட்டுக்காரர் தான் அவரு. இந்த ஊருக்கு மாப்பிள்ளாகி வந்து 1 மாசம் ஆகுது. ஒரு கடுதாசி கூட கிடையாது. என்னன்னு பாத்துட்டு போலாம் தான் வந்து. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டாக்கா அவருக்கு வேலையே போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப அவர் இங்கதான் இருக்காருன்னு சொன்னாங்களே. அம்மா ஆனா அவர் கல்யாணம் ஆகலன்னு சொன்னாரே. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஐயோ பாவம், ஒரு குடும்பத்தினுக்கு வேலை இல்லாம போச்சேன்னு 4 பேர் மன வருத்தப்படுவாங்களே. அந்த மன வருத்தம் கூட மத்தவங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறவருமா அவரு. பனைமரம் மாதிரி வளர்ந்துட்டாரு ஒழிய பச்சை குழந்தைக்கு அவருக்கும் வித்தியாசமே கிடையாதுமா. அவருதான் என்ன பொண்டாட்டியா நினைக்கிறாரு. நான் அவரை என் மூத்த பிள்ளையாத்தாமா நினைக்கிறேன். ஷர்மலி, சிவகாமி, குட்டி பையா, எப்போ நீங்க? இப்பதாங்க வந்தோம். டேய் அறுமுகம், அந்த டப்பாங்குத்து பாட்டு ஞாபகம் வச்சிருக்கியா? நம்ம சேர்ந்து பாடுவோமா? அண்ணமே நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி நாங்க. டபுகிட்ட பாடியாலோ டபுகிட்ட பாடியாலோ டபுகிட்ட பாடியாலோ. சிவகாமி, ஷர்மலி யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. உனக்கு தங்கச்சி மாதிரி. போன வாரம் தான் எங்க 2 பேரும் கல்யாணமே ஆச்சு. அப்படியா? நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. இப்படி ஒரு புருஷன் எல்லாருக்குமே கிடைக்காது. டேய் ஆறுமுகம், இது யாரு தெரியுமா? உன் சின்னம்மாடா. எங்க இப்படி 10 மாச தங்கம் போல ஒரு மனைவியும் மணிமணியான குழந்தைகளை வச்சுக்கிட்டு என்ன எங்க கல்யாணம் செஞ்சீங்க? நானா எங்க? நீயேதான். நீ ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் நான் முடியாதுன்னு சொன்னாக்கா அங்க இருந்து உன்னை நான் எப்படி விடுவிக்கிறது? அதனால என்ன, பரவாயில்ல. நான் தான் அவரை குழந்தையா நினைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? நீயாவது அவரை புருஷனா நினைச்சு பணிவிட பண்ணுமா? இல்லங்க, அப்படிதான் சொல்லாதீங்க. எப்படி ஜோடி சேரணுமோ அப்படி சேர்ந்திருக்கீங்க. எவ்வளவு அன்பா பழகணுமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு அன்பா பழகுறீங்க. உங்க 2 பேரையும் பிரிக்க நினைச்சா அவங்க யாரா இருந்தாலும் உருப்பட மாட்டாங்க. நீங்க 2 பேரும் தான் ஒன்னா இருக்கணும். நீங்க பிரியவே கூடாது. என்ன இதெல்லாம்? என்ன தடுக்காதீங்க. என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க 2 பேரும் ஒன்னா இருங்க. உங்க சந்தோஷத்துக்காக நான் எங்க அக்கா கூடவே போயிடுறேன். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நான் சொன்னபடி நீங்க நடிச்சதுக்கு என்னுடைய நன்றிமா. நல்லதுக்காகத்தானே, தப்பே இல்லைங்க. நான் போயிட்டு வரேன். நல்லது. ஷர்மலி, நீ இந்த வீட்டை விட்டு போயிட்ட. ஆனா வாங்க வாங்க, உட்காருங்க. இது உங்க வீடு மாதிரி இஷ்டத்துக்கு அலையலாம். இவங்களுக்கு எல்லாம் ரூம காட்டு. கமினி, கம் கம். கமினி, நான் அனுப்பிச்சு வச்சேன் சைனாக்காரன். அவன் எங்க தங்க வச்சிருக்கேன்? டெரஸ் ரூம்ல தான் இருக்கான். அவன் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. வெரி குட். இப்ப ஒருத்தரை தவிர பாக்கி எல்லாரையும் கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஒருத்தனும் வேற எங்கேயும் இல்ல, இந்த ஊர்ல தான் இருக்கான். அப்படியா? ஆமா, இத நான் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. பேங்க்ல இருந்து பெட்டி எடுக்கிற வரைக்கும் இந்த சைனாக்காரனை நம்ப முடியாது, ஜக்குவை நம்ப கூடாது. இதுக்கு நீ என்ன செய்யற? ஏதாவது சாகசம் பண்ணி இன்னைக்கு புறாவும் ஜக்கு இங்கேயே தங்கவை. அதுக்குள்ளார கடைசி பையனை நான் கூட்டிட்டு வரேன். ஓகே 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 டியர். நான் போய் குளிச்சுட்டு வரேன். வரீங்களா? ஊரை சுத்தி பார்க்கலாம். இல்ல ராஜி, இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன வேலை? அத நான் அப்புறம் சொல்றேன்.
என்கிட்ட சொல்லாம உங்களை போக விட மாட்டேன். விட மாட்டியா நீ? என் தாய்க்கு தாயா, தந்தைக்கு தந்தையா இருக்கிற ஃபாதரை பார்க்க போறேன். அவர்கிட்ட இன்னைக்கு நான் ஆசீர்வாதம் வாங்கணும். இன்னைக்கு என்ன விசேஷம்? என்னோட பிறந்த நாள். Many happy returns of the day. Happy birthday to you. Thank you. எதுக்கு கை கொடுக்குறீங்க? இன்னைக்கு இவருக்கு பர்த்டே. பர்த்டேயா? எக்ஸலென்ட். பிரமாதமா கொண்டாடலாம். சரி சரி, நீங்க குளிக்க போங்க. பாபு. Happy birthday to you. Thank you. கண்ணாமூச்சி பர 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 புடி 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 பர 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 பட்டாம் பூச்சி புடி 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 கண்ணாமூச்சி பர 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 பட்டாம் பூச்சி புடி 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 கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி சொல்லுவதென்ன இளநகை இதழ்களில் மின்னுவதென்ன ரகசியம் சொல்லுவதென்ன இளநகை இதழ்களில் மின்னுவதென்ன பர 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 பட்டாம் பூச்சி புடி 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 கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி சங்கமமாக இளமையின் நினைவுகள் மங்களம் பாட இதயமும் சங்கமமாக இளமையின் நினைவுகள் மங்களம் பாட பர 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 பட்டாம் பூச்சி புடி 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 கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி அம்பே குழந்தைகள் போலே நாம் எல்லாம் விளையாட மயங்கிய பார்வை இது சுகம் என்று நாளெல்லாம் இசை பாட மழலைகள் பேசும் குழந்தைகள் போலே நாம் எல்லாம் விளையாட மயங்கிய பார்வை இது சுகம் என்று நாளெல்லாம் இசை பாட அழகினை ரசித்திட எத்தனை உள்ளம் அனுபவம் பெறுவதில் எத்தனை இன்பம் அழகினை ரசித்திட எத்தனை உள்ளம் அனுபவம் பெறுவதில் எத்தனை இன்பம் பர 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 பட்டாம் பூச்சி புடி 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 கண்ணாமூச்சி. கொஞ்ச நாளா நான் ஊர்ல இல்ல, அதனால தான் நாம சந்திக்க முடியும். இங்க பக்கத்துல கௌசல்யான ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க ஏற்கனவே சிம்லாவுல நர்ஸா இருந்தவங்க. விசாரிச்சதுல இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களை கேட்டா அவங்க பத்திர பூரா வரும் தெரியும் சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான். சொந்த பையன்ல வளர்ப்பு பையன். அவங்க அப்பா யாருன்னு தெரியுமா? மதனமாளிகை ராஜா. உங்களுக்கு தெரியுமா? சாகும்போது அந்த அம்மா சொல்லிட்டு தான் செத்து போனாங்க. அவங்க ஆசைப்படியே அந்த பையனை ராஜா கிட்ட ஒப்படைக்கலான்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள அந்த ராஜாவே செத்து போயிட்டாரு. அதனால ஜார்ஜ் கிட்ட நான் அந்த விஷயத்தை சொல்லவே இல்லை.
ஓ, ஜார்ஜ் தான் அவன் பேரா? ரொம்ப சந்தோஷம். மத்த குழந்தைகளை ஒண்ணு சேர்த்துட்டேன். இப்ப ஜார்ஜையும் கூட்டிட்டு போய் சொத்துக்களை அவங்க கையில ஒப்படைச்சிட்டுனா என் கடமை முடிஞ்சது. ஃபாதர், கொஞ்சம் ஜார்ஜ கூப்பிடுறீங்களா? இப்ப அவன் இங்க இல்ல, வெளியூர் போயிருக்கான். அப்படியா? ரொம்ப அவசரமாச்சுங்களே. அவன் எந்த ஊருக்கு போயிருக்கான் தெரியுமா? சமீபத்துல பம்பாயில இருந்து ஒரு லெட்டர் வந்தது. கொஞ்சம் இருங்க. ஆரோக்கியம், சாமி. என் மேஜை மேல ஜார்ஜ் கிட்ட இருந்து வந்த லெட்டர் இருக்கு, போய் எடுத்துக்கிட்டு வா. சரிங்க. இந்த செய்தியை கேட்டதும் ஜார்ஜ் ரொம்ப சந்தோஷப்படுவான். தனக்கு சொத்து கிடைக்க போவதேன்னு இல்ல, தன் கூட பிறந்தவங்க எல்லாம் சந்திக்க போறமேன். ஓ, மதிப்புக்குரிய ஃபாதர் அவர்களுக்கு ஜார்ஜ் எழுதுவது இல்லை, ஜக்கு எழுதுவது. ஃபாதர், என்னை போலவே இருந்த ஜக்கு என்பவன் இறந்து விட்டான். அவன் இறந்தது வேறு யாருக்கும் தெரியாததால் என்னையே ஜக்கு என்று நம்புகிறார்கள். ஒரு பேராசைக்காரன் ராஜாவின் கோடிக்கணக்கான சொத்துக்களை கொள்ளையடிக்க திட்டம் தீட்டுகிறான். உரியவர்கள் கையில் சொத்துக்களை ஒப்படைக்கும் உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் நான் வேறு பெயரில் தற்காலிகமாக ஒளிந்து கொண்டிருக்கிறேன். சிம்லாவில் இருந்து இன்றுதான் பம்பாய்க்கு வந்துள்ளேன். ஏன் ஒன்னும் புரியலையா? எல்லாமே புரியுது. இத்தனை நாளா நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தேன்னு இப்பதான் எனக்கு புரியும். என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல ஃபாதர், ராஜாவோட பிள்ளை இங்கே இருந்திருக்கா, அது தெரியாம அவனை தேடி ஊர் ஊரா அலைஞ்சிருக்கேன். பரவாயில்ல ஃபாதர், இந்த விஷயம் ரகசியமாவே இருக்கட்டும். அப்படித்தான் இருக்கணும்னு ராஜாவே விரும்பினாரு. ஜார்ஜ் வந்தா இங்கே இருக்க சொல்லுங்க, அப்புறமா சந்திக்க. நல்லது, போயிட்டு வா. வரேன். இது லட்சுமி, இது அவ மகன் பாபுவுக்கு, இது ஷர்மிலிக்கு, இது ஜார்ஜுக்கு. ஜக்குங்கிற பேர்ல உங்ககிட்ட அன்னைக்கு சவால் விட்டானே, அவன் பேர் தான் ஜார்ஜ், ராஜாவோட கடைசி பிள்ளை. அப்போ எல்லாருமே கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லு. ஆனா உடனடியா கொல்லப்பட வேண்டியவன் ஜார்ஜ். முதல்ல அவனை தீர்த்து கட்டலாம். கூட புறப்படு. அதோட போலீஸ்ல நான் மாட்டிக்கிட்டேன்னா என்னுடைய லட்சியம் எப்படி நிறைவேறும்? மத்தவங்களை கொல்ல முடியாதுன்னு நீதானே சொன்ன. உன் வார்த்தையை நம்பி எல்லாரையும் ஒரே சமயத்துல கொன்னுலாங்கிற எண்ணத்துல இத்தனை நாளும் பொறுமையா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சொன்ன சொல்ல காப்பாத்து, இல்ல இது உனக்கு. அவசரப்படாத, நான் சொன்னபடி எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்துறேன். சீக்கிரம். இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் போய், இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. எங்க அப்பாவை கொன்னது ஜக்கு இல்ல, இத நான் நம்ப மாட்டேன். நேருக்கு நேரா கழுத்து வச்சு கொலை செய்யறா போட்டோருக்கு இன்னமும் நான் நம்ப முடியல. இப்ப தெரிஞ்சுக்க, உன்னோட காதலன் பேரு ஜக்கு இல்ல ஜார்ஜ். ஜார்ஜ் மாதிரி இந்த ஜக்கு செத்து போயிட்டா, அவனையும் வந்தா கொலை செஞ்சானா என்னமோ எனக்கு தெரியாது, அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆனா ஒண்ணு, இறந்து போன மாதிரி ஜார்ஜ் எதுக்காக நடிக்கணும், ஜார்ஜுங்க தன்னுடைய பெயரை இவன் எதுக்காக மறைக்கணும்? இந்த ரெண்டு கேள்விகளுக்கு நீ பதில கண்டுபிடி, உண்மை உனக்கே தெரியும். எங்க ஃபாதரை பார்க்க போறீங்களா? ஃபாதரா? ஃபாதர் மதுரை இவருக்கு இல்ல, இவருக்கு தான் யாருமே கிடையாது. கரெக்ட், உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. அப்போ இன்னைக்கு காலையில தாய்க்கு தாயா தந்தைக்கு தந்தையா இருக்கிற ஃபாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறேன்னு சொன்னீங்களே, அது பொய்யா? நீ ஏதோ ஞாபகத்துல வளர்ற. ஆமா, இப்ப உனக்கு என்ன வேணும்? நீங்க ஜக்கு தானான்னு எனக்கு தெரியணும். இதுல என்ன சந்தேகம்? நான் ஜக்குவே தான். தேங்க்யூ மிஸ்டர் ஜக்கு. இந்த போட்டோல இருக்கிறது யாரு? இன்ஸ்பெக்டர், போட்டோல இருக்கிறது தான் ஜக்கு, நான் ஜார்ஜ். என்ன சார் விளையாடுறீங்க? ஜக்கு தானே கொஞ்சம் முன்ன சொன்னீங்க, இப்ப இல்லன்னு சொல்றீங்க. இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ், நான் ஜக்கு இல்லைங்கிற உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம். ரயில்ல இருந்து கீழே விழுந்து செத்து போனது ஜக்கு தான் போலீஸுக்கு தெரியும். ஓ, உத்தன் ராமன் பணம் என்னாச்சுன்னு யோசிக்கிறியா? அதான் ஊட்டி டு மெட்ராஸ் ட்ரங்க் ரோட்ல இருக்கிற பாழுங்கத்துல போட்டாங்களே. பணம் அழுகி போனதுனால கைரேகை வச்சு அதை யாரும் அவனால கண்டுபிடிக்க முடியல. அதுக்காக உன்னை சும்மா விட்டுருவாங்களா? இன்ஸ்பெக்டர், இந்த கொலைக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் நீங்க யோசிக்கிறீங்களா? செத்து போன உத்தன் ராமன் கிட்ட எங்க ராஜா ஒரு டைரி கொடுத்திருந்தார். அந்த டைரி இது. இந்த டைரி இவன் கையில இருக்க கூடாது, இவன் கையில இருக்க வேண்டியது அந்த விலங்கு. கமன் ப்ரோசி. அட பாவி, எவ்வளவு நல்லவ மாதிரி நடிச்சு எங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து இவ்வளவு பெரிய அயோக்கியனா நீ? உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்.
நான் திரும்பி வர்ற வரைக்கும் யாரையும் நம்பிடாதீங்க. கொலகாரன் எல்லாம் திரும்பி வரவே முடியாதுடா. பிரகாஷ், நீ ஜெயிச்சிட்டு தான் நினைக்காத, நான் நிச்சயம் திரும்பி வருவேன். பேங்க்ல கையெழுத்து போட 3 பேர் தேவை. நீங்க 3 பேர் இருக்கீங்க. சரி சரி, சீக்கிரம் புறப்படுங்க. கொஞ்சம் டிலே பண்ணீங்க, வேற எங்க இருந்தாலும் ஒரு ஃப்ராடு கிளம்பிடுவான். உன்னை விட ஃப்ராடா? மாட்டிக்கிட்டேன். நீ ராஜாவுடைய பிள்ளைங்கிறத நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன, நான் ஒரு பிள்ளையா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா நீ அண்ணன்? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அண்ணா, உன் தம்பி சொல்லிக்க நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன். கூட பிறந்தவங்க யாருமே இல்லையேன்னு எத்தனையோ பேர் எங்கிட்டு இருக்கும்போது நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சிதறி போன உடம்பிறப்புகளை மூத்தவன் நீதான் ஒண்ணு சேர்க்கணும். உன்னை அண்ணான்னு கூப்பிடறதுக்காக உன் தங்கச்சி இங்க துடிச்சிட்டு இருக்காங்க. நீ என்ன தம்பின்னு கூப்பிட மாட்டியான்னு என் இதயம் ஏங்கிட்டு இருக்கு. போதும், நிறுத்தடா. அந்த பாசமெல்லாம் எனக்கு கிடையாது. அண்ணா, உன் கூட சண்டை போடுறது நான் கொஞ்சம் கூட விரும்பல. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உன் வெறித்தனத்தை மாத்திக்க. முடியாது, முடியவே முடியாது. காமினி, இப்ப சைனாக்காரன் ஜார்ஜ குருட போறான். அப்புறம் இவங்க 3 பேரும் அவன் கையில சிக்கிட்டா பேங்க்ல இருந்து எப்படி நகைப்பட்டி வாங்குறது? அவனையே கொண்டுட்டா ஐடியா. என்ன காப்பாத்த நினைக்காதீங்க. நான் உயிர் வாழ்ந்து நம்ம பாரம்பரியத்துக்கு நிரந்தர களங்கமா இருக்க விரும்பல. ஒண்டி கட்டையா இருந்தனா என் உடன் பிறப்புகளை எல்லாம் பார்த்தேங்கிற திருப்தியோட நிம்மதியா செத்து போயிடுறேன். நிம்மதியா செத்து போயிடுறேன். கொல்லு, எங்களையும் கொல்லு. எங்க ரத்தத்தையும் குடிச்சு பெரிய தடுத்துக்க. இவளையும் கொல்லத்தான் நீ வந்த. ஆனா உனக்கு வந்து சாபத்தடுத்து இவ தன்னையே அழிச்சுக்கிட்டா. ஒரு கொலைகாரனை காப்பாற்றுவோம் இவன் நினைக்கிறேன். தன் கூட பிறந்த சகோதரனை காப்பாற்ற நினைச்சா. பாசத்துக்கு முன்ன உயிர் ரொம்ப சாதாரண இவர் நிரூபிச்சுட்டா. ஆனா நீ அந்த உயிர் தான் முக்கியம்னு
அந்த உயிரை குடிக்க துடிக்கிறேன். செய், வாழ்த்தை பூத்தி பிடிக்க. இந்தா. வேண்டாம் தம்பி, அந்த கஷ்டம் கூட அவனுக்கு வேண்டாம். எங்களை எல்லாம் கொன்னுட்டு கொலைகாரங்க பட்டத்தை நீ சுமக்க வேண்டாம்ப்பா. எங்களை நாங்களே அடிச்சுக்கிறோம். நான் பெத்த பிள்ளைய நானே கருத்தை நிறுத்தி கொண்டுடுறேன். போட இங்கே உன் தாய் மாமனோட தனியாத ஆசையை பூர்த்தி பண்ணுடா, பூர்த்தி பண்ணு. ஓ, உங்க அப்பாவை கொண்டது யாருங்கிற சந்தேகம் இன்னும் தெரியல. வா. உத்தன்ராமனை கொண்டது யாரா? உண்மை சொல்லு. சொல்றேன், என்ன கொன்னுடாத. செத்து போன ஜக்குதான் உத்தன்ராமனை கொலை செஞ்சா. நான் தான் போட்டோ எடுத்தேன். மிஸ்டர் ஜார்ஜ், போலீஸை ஏமாத்தி நீங்க ஜீப் எடுத்துட்டு போனது சட்டப்படி குற்றம் தெரியுமா? நான் அப்படி செய்யலன்னா பெரிய விபரீதம் நடந்திருக்கேன் சார்.